அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 11வது நாள். இந்த 11வது நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் 2வது பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா மொதல் பார்ட்டு டே 9ல் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஓகே ஃபைன். நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்ற எல்லா இங்கிலீஷ் கொஷினையும் கம்பைல் பண்ணி, ஸோ அதுக்கு என்ன தேவை, ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் நடத்துகிற மாதிரி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்போது அந்த லாஸ்ட் மினிட்டில் நான் என்ன படிச்சுட்டு போகிறது, அதை எப்படி நான் சரியாக பயன்படுத்தி நான் ஃபுல் மார்க் வாங்குறது, அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இங்கிலீஷ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராமர் பார்ட்டு, இன்னொன்று வெக்காபுலரி பார்ட்டுன்னு சொல்லிட்டு 2 விதமாக தான் உங்களுக்கு கொஷினே கேட்குறாங்க. இதில் கிராமர் பார்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டேரெக்டாக ஒரு ரூல், அந்த ரூலை தூக்கி நம்ம அப்ளை பண்ணுறது தான் கிராமர் பார்ட். ஓகேங்களா? வெக்காபுலரி அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம், இல்லை எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருப்போம். அந்த மாதிரி வெக்காபுலரி நம்மளாம் கற்றுக்கிறது. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அது என்ன இப்போ சினானிம்ஸு, ஆண்டனிம்ஸு, இடியம்ஸ் அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுறது. ஸோ கிராமர் ரூல் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த மொதல் நாள் படிச்சுட்டு போய் கூட எழுதிடலாம். ஓகேங்களா? நான் மொதல் நாள் உட்காந்து ஒரு 100 வெக்காபுலரி படித்து அந்த 100ல் எனக்கு 1 வருமானு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நான் என்னால் கிராமரை பொறுத்தளவுக்கும் நான் இப்போ படிக்கிறது நிச்சயமாக வரும், நம்மளால் அடுத்து சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா கிராமர் அவ்வளோ ஈஸி. ஏன்னா இருக்கிறதே உங்களுக்கு மெயினாக கேட்குறது மொத்தம் 4 விஷயம் தான் கேட்குறாங்க. ஒன்று டேரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸ் அப்படின்றது கேட்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸில் உங்களுக்கு கொஷின்ஸ் வருது. இன்னொன்று கொஷின் டேக்கில் கம்பல்சரி ஒரு கொஷின் வருது. இன்னொன்று வந்து சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட். ஓகேங்களா? சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எரர் ஸ்பாட்டிங் மாதிரி கேட்குறது. இதுதான் உங்களுக்கு மேஜராக கேட்குறாங்க. இப்போ இந்த பார்ட் அப்படின்றது ஈஸியாக நம்மளால் படிச்சிட முடியும். அப்போ இதை நம்ம விட்டுறவே கூடாது. ஓகேங்களா? இதை நம்ம தெளிவாக படித்து இதில் ஃபுல் மார்க் எடுத்தே ஆகணும். கிட்டத்தட்ட இந்த 10 கொஷினில் 5 கொஷின் இதிலே கவர் ஆகிடுதுப்பா. ரிமைனிங் இருக்கிற 5 கொஷின் ஓகேங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சினானிம்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆண்டனிம்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பொறுத்துக்க மேட்ச் த ஃபாலோவிங் இந்த மாதிரி கொடுக்கறதா இருக்கட்டும், அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நமக்கு எல்லாம் தெரியலனா கூட பரவாயில்ல, தெரிஞ்சதை வச்சு போடுவோம் அப்படின்ற மாதிரி நான் அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை கற்றுக்கிட்டே வாங்க. ப்ளஸ் இந்த கிராமர் ரூலையும் நல்லா கற்றுக்கோங்க. இங்கிலீஷில் நம்மளால் மேக்ஸிமம் மார்க் எடுத்துட முடியும். அதாவது இங்கிலீஷில் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஒரு பேசிக் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே போதும், நம்மளால் ஃபுல் மார்க் எடுத்துட முடியும். இந்த பார்ட் அவ்வளோ ஈஸி. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. எப்போதுமே நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதில் கேளுங்க. ப்ளஸ் நான் நடத்துகிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அதில் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் டேக். ஓகேங்களா? கம்பல்சரி ஒரு கொஷின்ப்பா. ஓகேங்களா? கொஷின் டேக் பேஸ் பண்ணி கம்பல்சரி உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்துதான் தெரியும், நம்ம இந்த கொஷின் டேக் அப்படின்றது எல்லாத்துலேயும் கேட்குறானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். இதில் ஒரு கொஷின் தானே கேட்குறான், எனக்கு என்ன அப்படின்னு நம்ம விட்டு போயிட்டோம் அப்படின்னா, ஒரு மார்க்கும் முக்கியம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு மார்க்கும் நீங்கள் எஸ்ஐயில் செலக்ட் ஆக போகிறீங்களா இல்லையான்றதை முடிவு பண்ண போகுது. ஒரு மார்க்கும் நீங்கள் ப்ரொமோஷனில் எந்த லெவல் வரைக்கும் போக போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ண போகுது. அப்போ நம்ம நல்லா, இது ஒரு ஈஸி தானே, ஒரு 10 நிமிஷம் கவனிச்சிங்கன்னா 1 மார்க் கன்ஃபார்ம். அவ்வளோ ஈஸிப்பா. ஓகேங்களா? கொஷின் டேக் வந்து அவ்வளோ ஈஸி. ஜஸ்ட் நான் சொல்கிறத அப்படியே காது கொடுத்து கேளுங்க. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ 1 மார்க் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு திருப்தி வந்துடும். ஓகேங்களா? அந்த பயம், அந்த இங்கிலீஷ் என்னடா அது என்னென்னவோ கொடுத்து வச்சுருக்கானே கிராமரில் ஒன்றும் புரியலையே அப்படின்ற அந்த பயமே வராது. 10 நிமிஷம் மட்டும் நான் சொல்கிறது அப்படியே நல்லா லிசன் பண்ணி கேளுங்க. இது அப்படியே இந்த கொஷின் டேக்கில் 1 மார்க் ஃபுல்லாக வாங்கிடலாம். ஓகேங்களா? இப்போ கொஷின் டேக்குள்ளே போயிடலாம்ப்பா. இந்த கொஷின் டேக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேள்வி. அது என்ன சின்ன கேள்வி அப்படின்னா, இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஸோ என்னப்பா எல்லோரும் படிச்சிட்டிங்களாப்பா அப்படின்னு கேட்குறேன். எக்ஸாம் வேறு கிட்ட வந்துச்சு, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 27 நாள் கிட்ட தான் இருக்குது. எல்லோரும் படிச்சிங்களாப்பான்னு கேட்குறேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படித்தோம் படிக்கல அப்படின்ற மாதிரி கொஷின் பதில் சொல்வீங்க அதுக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், என்னப்பா எல்லோரும் படிச்சிட்டிங்களா அப்படி தானே, படிச்சிட்டிங்க அப்படி தானே அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா? அடுத்து நானாக ஒரு கேள்வியை கேட்பேன், என்னப்பா படிச்சிங்க அப்படி தானே அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படின்னா அந்த அப்படி தானா அப்படின்னு சொல்லி கேட்குறது, இல்லை அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவதற்காக அடிஷ்னலாக ஒரு சில கேள்வி கேட்குறது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு டீ பிடிக்கும் அப்படி தானே அப்படின்னு கேட்டேன்னா, அப்போ அப்படி தானா அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸை உறுதிப்படுத்துறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்குறது தான் கொஷின் டேக். வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. உறுதிப்படுத்துவதற்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போட்டு சொல்கிறது. அந்த வார்த்தை எந்த வார்த்தையை போட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிலரி வெர்பும் ஒரு ப்ரொனவுனும் சேர்ந்து அந்த கொஷின் மாதிரி கேட்பாங்கப்பா. ஓகேங்களா? ஒரு ஆக்சிலரி வெர்பும் ஒரு ப்ரொனவுனையும் சேர்த்து அந்த சின்ன கொஷின் அப்படி தானா அதுதானா அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக கேட்குறதா அந்த கொஷின் டேக். இப்போ ஆக்சிலரி வெர்புனா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், வெர்புன்றது அந்த ஒரு வெர்பையும் எடுத்து நம்ம அவ்வளோ நடத்தலாம், அவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இந்த கொஷின் டேக்கு தேவையான எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம பார்த்துருவோம்.
இப்போ ஒரு ஆக்சிலரி வெர்பு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். என்னப்போ சொல்லுவோம், இந்த இஸ்ஸு, ஆமு, ஆறு, வாஸு, வேறு, டூ, டிட்டு, டஸ்ஸு, ஹாவ், இன்னும் நிறைய இருக்குது. இது மட்டும் கிடையாது, இதில் பி ஃபார்ம் ஓப்ஸு இன்னும் நிறைய ஆட் ஆகும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது இவர். ஸோ இந்த பார்ட்டு இது எல்லாமே தேவை. இந்த கொஷின் டேக்கு ஓகே டூ, டிட்டு, டஸ்ஸு, ஹாவு, ஹேடு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆக்சிலரி வெர்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? மற்ற இதுவும் தெரியணும். இதில் நான் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சொல்லியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் நான் இந்த இஸ்ஸு, ஆமு, ஆறு, வாசு, வேறு மட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த டென்ஸ் படிக்கும்போது. இப்போ நான் அடிஷ்னலாக இதையும் சொல்லித்தரேன், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவரும் ஆக்சிலரி வெர்பு தான். ஓகேங்களா? ஆக்சிலரி வெர்புனா ஒரு வர்புக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஆக்சிலரி அப்படின்னா ஹெல்ப் அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தம். ஓகேங்களா? அது துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் ஆக்சிலரி வர்புக்கு பார்த்தீங்கன்னா துணை வினைச்சொல். வினைச்சொல் அப்படின்னா ஒரு செயல்களை குறிக்கிறது தான் வினைச்சொல். இப்போ வந்து பறத்தல், ஓடுதல், நடத்தல், ஆடுதல் இந்த மாதிரி எந்த செயலை செஞ்சாலும் அதுக்கு பேர் வர்பு, அதுக்கு பேர் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த துணை வினைச்சொல் அப்படின்றது அந்த வர்புக்கு, அந்த மெயின் வர்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றவர் தான் அந்த துணை வினைச்சொல். ஒரு சில நேரங்களில் இந்த ஆக்சிலரி வெர்பு பார்த்திங்கன்னா மெயின் வெர்பாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம ரொம்ப டெப்த்தாக போய் படிக்க தேவையில்லை, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த ஆக்சிலரி வெர்புனா இவ்வளோ தான். ப்ரொனவுன்னா என்ன ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவேன். நவுனுக்கு அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட்டு, ஐ, வி, யூ, தே. ஓகேங்களா? அந்த இடத்துல யூவை மிஸ் பண்ணிட்டேன். ஐ, வி, யூ, தே இவ்வளோ தான்ப்பா ப்ரொனவுன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அருண் அப்படின்னு ஒரு பையனை எடுத்துக்கோங்களேன். ஓகேங்களா? அருண் வந்து நல்லா படிப்பான். ஓகேங்களா? அப்புறம் அவன் நல்லா ஒரு பாட்டு பாடுவான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அருண் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லும்போது அருண் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அருண் நல்லா ஒரு பாட்டு பாடுவான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ திரும்ப நான் அருண் பயன்படுத்துகிறேன் பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு பதிலாக அருண் நல்லா படிப்பான் அப்படின்னு முடிச்சுட்டு அவன் நல்லா பாட்டும் பாடுவான். அவன் அப்படின்னு நான் பயன்படுத்துகிறேன் பார்த்தீங்களா? திரும்ப அவரோட பெயரை நான் பயன்படுத்துவதற்கு பதிலாக அவன், அவர், இவள் அப்புறம் அது, இது இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் ப்ரொனவுன், பிரதி பெயர்ச்சொல். ஓகேங்களா? திரும்ப அதே பெயரை பயன்படுத்துவதற்கு பதிலாக நான் அடிஷ்னலாக அவன், இவன் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் ப்ரொனவுன், அதுக்கு பேர் தான் பிரதி பெயர்ச்சொல். வேறு எதுவுமே கிடையாதுப்பா. ஓகேங்களா? அப்போது இந்த கொஷின் டேக்கை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிலரி வர்பு ப்ளஸ்ஸு ப்ரொனவுன், அந்த ஒரு சென்டென்ஸ், ஒரு மெயின் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ப்ரொனவுனை எடுத்துப்போம். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ப்ரொனவுன்லாம் போட முடியாது. அதுக்கு நான் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ ஒரு ஆக்சிலரி வர்பும் ஒரு ப்ரொனவுனையும் சேர்த்து அது கூட நான் ஒரு கொஷின் மார்க்கை போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா அதுதான் அப்போ கொஷின் டேக். வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ கொஷின் டேக்கான ரூல்ஸ்குள்ளே வந்துடுவோம். கொஷின் டேக் அப்படின்றது என்ன, எப்படி கொடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பான், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பான். அந்த சென்டென்ஸ் அப்படின்றது பாசிட்டிவாகவும் கொடுக்கலாம், நெகட்டிவாகவும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அவன் எப்படினாலும் கொடுத்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த கொஷின் டேக் எடுத்து எழுத போகிறோம் பார்த்தீங்களா? கொஷின் டேக் எப்படி எழுத போகிறோம்? ஒரு ஆக்சிலரி வர்பும் ப்ரொனவுனையும் போட்டு தான் நம்ம கொஷின் டேக் எழுத போகிறோம். அப்படி நம்ம எழுதக்கூடிய கொஷின் டேக் அப்படின்றது அவன் சென்டென்ஸ் பாசிட்டிவில் கொடுத்தா கொஷின் டேக் நெகட்டிவில் இருக்கணும். ஓகேங்களா? அவன் சென்டென்ஸ் நெகட்டிவில் கொடுத்துட்டான் அப்படின்னா கொஷின் டேக் அப்படின்றது பாசிட்டிவில் இருக்கணும். இவ்வளோ தான்ப்பா மெயின் ரூல். ரூல் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அவன் கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ்னா நான் நெகட்டிவாக கொஷின் டேக் எழுதுவேன். அவன் கொடுத்துருக்க சென்டென்ஸ் நெகட்டிவ்னா நான் பாசிட்டிவில் கொஷின் டேக் எழுதுவேன். அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். அவனை பார்த்து கேட்குறோம், நீ என்னடா சொல்கிறது, நான் மாற்றி எழுதுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதுவோம். இன்னொன்று, அந்த சென்டென்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க, நான் பாசிட்டிவ் நெகட்டிவில் தான் மாற்றி எழுத சொன்னேன். நான் போன கிளாஸில் டென்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், 12 டென்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். தெரியாதவங்க அதை போய் பாருங்கள். ஏன்னா இங்கேயும் டென்ஸு முக்கியம். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கிராமர்னு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டென்ஸு தேவைப்படுவாங்க. இன்னொன்று, சென்டென்ஸ் அவன் கொடுத்துருக்க சென்டென்ஸ்ப்பா. இன்னொன்று, கொஷின் டேக் நம்ம எழுத போகிறது. ஓகேங்களா? அதுவும் ஒரே டென்ஸில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரே டென்ஸில் இருக்கணும். டென்ஸை மாற்றக்கூடாது. அவ்வளோதான். இதுவே டேரக்ட்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, டென்ஸை மாற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதை மாற்றுறது தான் அதில் முக்கியமான வேலையே. ஆனால் கொஷின் டேக்கை பொறுத்தளவுக்கு டென்ஸு மாற்றக்கூடாது. அவ்வளோதான்ப்பா. இவ்வளோதான்ப்பா ரூல், வேறு எதுவுமே கிடையாது. கொஷின் டேக் அப்படின்னா ஒரு ஆக்சிலரி வர்பு இருக்கணும், ஒரு ப்ரொனவுன் இருக்கணும், ஒரு கொஷின் மார்க்கை போட்டு வச்சிடணும். இதுதான் கொஷின் டேக்கு. அவன் பாசிட்டிவ்னா நெகட்டிவ், அவன் நெகட்டிவ்னா பாசிட்டிவ் நான் மாற்றி எழுத போகிறேன். இன்னொன்று, டென்ஸு ஒரே மாதிரி இருக்கணும். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த டூ, டிட்டு, டஸ்ஸு இதெல்லாம் என்னென்னு தெரியல இல்லையா? ஓகேங்களா? இதெல்லாம் எங்கே ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின் டேக்கில் கொஷின் கேட்பான். அதனால் இந்த டூ யார், டிட் யார், டஸ் யார், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு நான் ஜஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம எப்படி மாற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்னொன்று, இந்த ஆக்சிலரி வர்பு இருக்கிற இடத்துல மாடல் ஆக்சிலரி வர்பும் இருக்கலாம். இந்த கேனு, குட்டு, மே, மைட்டு, ஷாலு, ஷுட்டு இந்த மாதிரி என்னன்னாலும் இருந்துட்டு போகலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா?
அப்போது இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்புக்கு பதிலாக மாடல் ஆக்சிலரி வெர்ப் கொடுத்தாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? இப்போ இந்த டூ டிட் டஸ்ஸுக்குள்ளே வந்துடுவோம். இவங்க யாருன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம சென்டென்ஸ் எப்படி கொஷின் டேக்கில் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டென்ஸு மொத்தமாக ஒரு 12 டென்ஸு படிச்சிருப்போம். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த 12 டென்ஸுக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்னா ஒரு பொதுவான ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன்? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வர்பு 1 யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்கேன்? வர்பு 1 யூஸ் பண்ணும், இந்த பக்கம் ஆப்ஜெக்ட் வரும். இது நம்ம எப்படி இந்த இடத்துல வர்பு 1 பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஐ, வி, யூ, தே இல்லைனா ப்ளூரலில் வரக்கூடிய ஒரு நவுன் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வர்பு 1 யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று, இந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இடத்துல ஹீ, ஷீ, இட்டு இல்லைனா ஏதோ சிங்குலரில் இருக்கக்கூடிய ஒரு நவுன் இருந்துச்சு அப்படின்னா அந்த வர்பு 1 கூட இஎஸ்ஓ எஸ்ஓ ஆட் பண்ணிப்போன்னு சொல்லியிருப்போம். நான் லாஸ்ட் கிளாஸில் தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையானதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க அதை பார்த்துட்டிங்க வாங்க. லாஸ்ட் கிளாஸில் கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். என்னப்பா சொல்லியிருப்பேன்? பிஎம் சயின்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிஎம் சயின்ஸ் அக்ரிமெண்ட், ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டை பிஎம் சைன் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல பிஎம் அப்படின்றது அந்த ஒருத்தரை தான் நான் குறிக்கிறேன். அப்போ ஒருத்தர்ன்றது இந்த இடத்துல சிங்குலர். அப்போ சிங்குலர்னு வரும்போது இந்த இடத்துல எஸ்ஸு இஎஸ் அது வந்து அந்த வர்பை பொறுத்து மாற்றுறது. அதெல்லாம் நம்ம நிறைய மனப்பாடம் பண்ணணும். நம்ம அந்த டாப்பிக்குள்ளே ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்லை, நமக்கு வேணுங்கிறத மட்டும் படிச்சுக்கலாம். அப்போ பிஎம் எஸ்ஸு சேர்த்துக்க அப்படின்னா ஓகே, இங்கே சிங்குலரில் பயன்படுத்துகிறேன், அதனால் வர்பு கூட அந்த வர்பு 1 கூட எஸ்ஸு சேர்த்துருக்கேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வர்பு 1 யூஸ் பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதுவே அந்த சப்ஜெக்ட் அப்படின்றது சிங்குலரில் இருந்துச்சு இல்லை ஹீ, ஷீ, இட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வர்பு 1 கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? இது வந்து அதோட ஸ்ட்ரக்சர். இது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ ஒரு வாக்கியம் அப்படின்றது இப்போ பாருங்களேன், பிஎம் சைன்ஸ் அக்ரிமெண்ட், இதோட அர்த்தம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிஎம் ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதை நான் பாசிட்டிவில் தானே சொல்லியிருக்கேன், பண்ணிக்கிறார், அந்த வேலையை செய்கிறார் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்கேன். இதுவே பிஎம் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணவில்லைன்னு சொல்கிறேன், அது என்னப்பா நெகட்டிவ் தானே? அது இப்போ அது வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்றது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் ஒரு கேள்வியே கேட்குறேன், யாரோ ஒருத்தவங்களை பற்றி கேட்குறேன், பிஎம் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாரா அப்படின்னு நான் ஒரு கேள்வியாக கேட்குறேன் அப்படின்னா அது என்னது? கொஷின். ஓகேங்களா? இந்த இடத்துல போய் பிஎம்ஐ நம்ம கேட்க முடியாது, ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது சைன் பண்ணிட்டாரா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா, அது கொஷின் மார்க். அப்போது ஒரு சென்டென்ஸ் அப்படின்றது பாசிட்டிவாக எழுத முடியும், நெகட்டிவாக எழுத முடியும், ஏதாவது கேள்வி கேட்டு எழுத முடியும். அப்போ பல வகையாக எழுத முடியும் ஒரு சென்டென்ஸை. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கொஷின் ஏரியா. பாசிட்டிவாக ஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பிஎம் சயின்ஸ் அக்ரிமெண்ட், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வர்போன் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம். நெகட்டிவாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், கொஷின் மார்க் போகிறதுனா என்ன பண்ணுவேன் அப்படின்றது தான் முக்கியம். ஓகேங்களா? நம்ம ரொம்ப டெப்த்தாக போய் படிக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்போது அப்போ அந்த நெகட்டிவாக எழுதுறதுக்கும் கொஷின் டேக்கில் கொஷின் மார்க் கேள்வி கேட்குறதுக்கும், நல்லா பாருங்கள், கேள்வி கேட்குறதுக்கும் ஆக்சிலரி வர்பு அப்படின்றது டூ டஸ்ஸு பயன்படுத்திப்போம். இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் கேள்வி கேட்குறதுக்கும் ஒரு வாக்கியத்தை நெகட்டிவில் சொல்கிறதுக்கும் ஓகேங்களா டூ டஸ்ன்ற ஆக்சிலரி வர்பு பயன்படுத்திப்பேன். இதில் டூ எங்கே பயன்படுத்துவோம், டஸ் எங்கே பயன்படுத்துவோம்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இங்கே என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டூ எங்கே, டஸ் எங்கே அப்படின்னு சொல்ல போகிறேன். அந்த டூ கூட நாட்டு போட்டால் அதான் நெகட்டிவ். நல்லா பார்த்துக்கோங்க. டூ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இந்த டூவும் டஸ்ஸும் வரும். இது டூ டஸ்ன்றது என்னப்போ ஆக்சிலரி வர்பு. இந்த டூ டஸ்ன்ற ஆக்சிலரி வர்பு நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டுமே பயன்படுத்துவேன். இதில் இந்த டூ அப்படின்றது ஐ, வி, யூ, தே வந்தால் டூ பயன்படுத்துவோம். ஹீ, ஷி, இட்டு வந்தால் டஸ் பயன்படுத்துவோம். முதல்ல இது முடிச்சிருங்க. ஓகேங்களா? இன்னொன்று நெகட்டிவில் இப்போ ஒரு வாக்கியத்தை நான் நெகட்டிவ், இது வந்து கேள்வி கேட்கும்போது டூ மட்டும் பயன்படுத்துவோம். இப்போ பாருங்களேன், இதில் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன், டூ யூ லைக் இட்லி அப்படின்னு கேட்குறேன். யூ அப்படின்றது எங்கே பாருக்காரு, இங்கே தானே இருக்கார். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐ, வி, யூ, தே வந்தால் டூ தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு வாக்கியத்தை நான் கேள்வியில் நல்லா பாருங்கள், கொஷின் கேள்வி கேட்க வேண்டுமானால் நான் டூ அப்படின்ற ஒரு ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்துகிறேன். இதெல்லாம் எப்படி அமைக்கிறது, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி அமைக்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. டூன்ற ஒரு ஆக்சிலரி வெர்பு இருக்காரு, அதை வந்து ஏதோ ஒரு கொஷின் கேட்க போகிறேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ, வி, யூ, தே வந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி பயன்படுத்திப்போம். அவ்வளோதான், முடிச்சிருங்க. ஓகேங்களா? அப்போ டூ அப்படின்றது ஐ, வி, யூ, தே கொஷின் கேட்கறதுக்கு நான் பயன்படுத்துவேன். இன்னொன்று
அந்த டூ கூட நாட்டு போடுறேன் அப்படின்னா டோன்ட் அப்படின்றது இதோட கான்ட்ராஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா, அதோட சுருக்கம் அப்படின்றது டோன்ட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டோன்ட் இதே வாக்கியத்தை நான் நெகட்டிவில் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இப்போ ஐ வி யூ தே பயன்படுத்திப்பேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஐ வாண்ட் டீ அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு டீ வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது என்னப்பா, இது ஒரு சப்ஜெக்ட் தானே. வாண்ட்டுனா என்னப்பா, இது வந்து வர்பு. ஓகேங்களா, V1 வர்பு. டீன்றது என்னது, ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல. இப்போ நான் அப்படியே சொல்கிறேன், எனக்கு டீ வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எங்கேயாவது ஐ நாட் வாண்ட் டீன்னு பார்த்துருக்கீங்களா? ஐ நாட் வாண்ட் டீன்னு பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை அப்படி ஒரு வாக்கியம் இருந்தால் அது கிடையவே கிடையாது. அதை எப்படி சொல்லுவாங்க? ஐ டோன்ட் வாண்ட் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நம்ம நல்லா கொஞ்சம் ஏதாவது கிராமட்டிக்கலாக எங்கேயாவது படிச்சிருந்தோம் அப்படின்னா பார்த்தோன்னே நம்மளால் சொல்ல முடியும். ஐ டோன்ட்டுன்னு போடுவாங்க. எப்போதுமே நாட்டுன்னு பயன்படுத்தவே மாட்டாங்க. அந்த நாட்டுன்னு போட்டிருந்தா தப்பு. ஓகேங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இப்படி நாட்டு போட்டு டைரெக்டாக எழுதவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, டோன்ட்டு. அப்போ ஒரு வாக்கியத்தை நான் நெகட்டிவில் சொல்ல விரும்பினேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டோன்ட்டு பயன்படுத்துவேன். எதுக்கும்லாம் நம்ம டோன்ட்டு பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவி யூதே. கேள்வி கேட்க போனால் டூ. அதுவே நெகட்டிவில் சொல்ல போனால் அப்படின்னா ஐவி யூதேக்கு டோன்ட் அப்படின்னு பயன்படுத்துவேன். ஓகேங்களா, இப்போ அடுத்து டஸ்ன்றது எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஷீ இட்டு. ஓகேங்களா, ஹீ ஷீ இட்டு அவங்கள இந்த 3 பேருக்கு நம்ம ஏதாவது ஒரு கேள்வியாக கேட்க போகிறோம் அப்படின்னா அப்போ டஸ் பயன்படுத்துவோம். எல்லாம் பாருங்கள், அப்போ டஸ் பயன்படுத்துவோம். இதுவே நான் நெகட்டிவில் சொல்ல போகிறேன், ஹீ ஷீ இட்டு அவங்கள பயன்படுத்தி அந்த ப்ரொனவுனை பயன்படுத்தி நான் ஏதோ ஒரு வாக்கியத்தை நெகட்டிவில் சொல்ல போகிறேன் அப்படின்னா டஸ்இன்ட் அப்படின்ற கான்ட்ராஸ்ட் ஃபார்ம் பயன்படுத்திப்பாங்க. நல்லா பாருங்கள், டஸ் ப்ளஸ் நாட்டு டஸ்இன்ட் அப்படின்ற இந்த டஸ் ப்ளஸ் நாட் பயன்படுத்த மாட்டாங்க. அதோட கான்ட்ராஸ்ட், அதோட சுருக்கம் அப்படின்றது டஸ்இன்ட் அப்படின்றது தான் பயன்படுத்துவாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் மேலே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளாக பாருங்களேன். ஐ ஈட் இட்லி சும்மா நார்மலாக கொடுத்துருக்கு. இது ஒரு சப்ஜெக்ட்டு, இது ஒரு வர்போன் இருக்குது, இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது என்னப்பா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஏன்ப்பா எஸ் எடுத்துருக்கேன்? இந்த இடத்துல ஷீ அப்படின்றது சிங்குலர். அதாவது எப்படின்னா ஷீ, ஹீ, இட்டு இல்லைனா சிங்குலரில் ஏதாவது ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வர்பு 1 கூட எஸ் சேர்த்து தான் நம்ம எழுதுவோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். இது நமக்கு தெரியும். இதுவே நான் நெகட்டிவில் சொல்ல போகிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்னா அவள் கடுமையாக உழைக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அப்படியே சொல்கிறேன், அவள் கடுமையாக உழைக்கலை அப்படின்னு சொல்ல வரேன். அவள் உழைக்கிறது இல்லைப்பா அப்படின்னு சொல்ல வரேன். எப்படி சொல்லுவேன்? இந்த இடத்துல ஷீ நாட் ஒர்க்ஸ் ஹார்டுன்னு போடலாமா? அப்படி போட்டால் தப்பு. ஓகேங்களா, இப்போ தான் நான் சொன்னேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாட்டுன்றதை அப்படியே பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி பயன்படுத்தினா தப்பு. நம்ம மேபி கலோக்கியெல்லாம் யாராவது பேசிக்கலாம், ஆனால் அப்படி கிராமட்டிக்கலாக அப்படின்றது தப்பு. சரியாக எப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ டஸ்இன்ட். ஓகேங்களா, இப்போ தான் நான் சொன்னேன் இந்த டஸ்இன்ட், ஹீ ஷீ இட்டுலாம் வந்துச்சு அப்படின்னா அதை நான் நெகட்டிவில் சொல்ல போனோம் அப்படின்னா டஸ்இன்ட் தான் பயன்படுத்த வேண்டும். அப்போது ஷீ டஸ்இன்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்றது தான் கரெக்டு. நான் சொல்கிறது புரியுதுங்க? அப்போ டூ எங்கே பயன்படுத்துவோம், டஸ் எங்கே பயன்படுத்துவோம், டோன்ட் எங்கே பயன்படுத்துவோம், அப்போ டஸ் எங்கே பயன்படுத்துவோம், டஸ்இன்ட் எங்கே பயன்படுத்துவோம்னு நமக்கு தெளிவாக தெரியணும். ஓகேங்களா, இதை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது புரியல அப்படின்னா திரும்ப ஒரு தடவும் கேளுங்க. அதுக்கு மேலே புரியல அப்படின்னாலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியம், கொஷின் டேக் இது ரொம்ப முக்கியம். இப்போ டூ, டஸ்ஸு, டோன்ட்டு, டஸ்இன்ட் இது நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அடிக்கடி கொஷின் கேட்பாங்க, அதை மட்டும் கேட்குறேன். ஐ எம் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஐ எம் ரைட் அப்படின்னு. நான் சரிதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஏதோ ஒரு விஷயத்த. ஆனால் கொஷின் டேக்கில் இப்போ இந்த இடத்துல என்னப்பா, ஆம் அப்படின்றது என்னது, ஆக்சிலரி வெர்பு தானே. கொஞ்சம் பாருங்கள், ஐ எம் ரைட், ஆம்ன்றது என்னது? இப்போ தானே இந்த இடத்துல மேலே கூட பார்த்தோம் இல்லையா, ஆக்சிலரி வெர்புன்றது நம்ம எதெல்லாம் சொல்லுவோம், ஈஸு, ஆமு, ஆறு, வாசு, வேறு இதெல்லாமே ஆக்சிலரி வெர்பு தானே சொன்னோம். அப்போ அந்த இடத்துல ஐ எம் ரைட் அப்படின்றது இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஆக்சிலரி வெர்பு யார்? ஆமு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஆம் வச்சு ஒரு மெயின் சென்டென்ஸ் வந்து அடுத்து நம்ம கொஷின் டேக் அமைக்க விரும்பினால், நல்லா பாருங்கள், நம்மளை கொஷின் டேக் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆம் வந்தால் கொஷின் டேக்கில் ஆர் தான் பயன்படுத்த வேண்டும். நம்ம என்ன பண்ணுவோம், கொஷின் இந்த மெயின் சென்டென்ஸில் என்ன ஆக்சிலரி வெர்பு இருக்கோ அதை தான் நம்ம இங்கே பயன்படுத்திப்போம். ஆனால் ஐஎம்க்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் ரூல் இருக்குது. எப்போதுமே ஒரு ரூல் இருக்குது, ஒரு கிராமர் ரூல் இருக்குது அப்படின்னா அதுக்கு விதிவிலக்குகள் நிறைய இருக்கும். எல்லாத்துக்கும் அப்படி தானே, எல்லாத்துக்கும் விதிவிலக்கும் இருக்க தான் செய்யும். இந்த இடத்துல ஆம்னு வந்துச்சு அப்படின்னா ஆர் அப்படின்றது தான் கொஷின் டேக்கில் பயன்படுத்தணும். ஓகேங்களா, இப்போ கொஷின் டேக் எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் பார்த்துக்கோங்க, சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த டிட்டு இன்னும் அவரை விட்டுட்டோம் பார்த்தீங்களா, அவரை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின் டேக் எப்படி மாற்றுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ டிட்டுன்னு இருக்குப்பா, இப்போது அங்கே டூ டஸ்ஸுன்னு 2 இருந்துச்சு. எங்கே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் டூ டஸ்ஸு
அதே மாதிரி டோன்ட்டு டசின்ட் அப்படின்னு வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாங்க. இங்கே அதெல்லாம் கன்ஃபியூஷனே கிடையாது, டிட்டு தான். ஓகேங்களா? எதையாவது கொஷின் அமைக்கணும் அப்படின்னா டிட்டு. இப்போ பாருங்களேன், டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்குறேன். இருங்க, டிட் யூ ஈட் அப்படின்னு என்னப்பா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற. அந்த இடத்துல யூக்கு முன்னாடி டிட்டு தான். ஓகேங்களா? இந்த இடத்துல டிட் ஷீ ஈட் அப்படின்னா அவள் சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்குறது. அப்போ கொஷின் கேட்க விரும்பினால் டிட் அப்படின்றதை பயன்படுத்த வேண்டும். ஹீ, ஷீ, இட்டு, ஐ, வி, யூ, தே யார் வேணாலும் இருந்துட்டு போங்க, எல்லாருக்கும் முன்னாடி அந்த ஆக்சிலரி வெர்பு டிட்டை தான் நான் பயன்படுத்துவேன். ஓகேங்களா? இதுவே நான் நெகட்டிவில் சொல்ல விரும்பினேன் அப்படின்னா டிடீன்ட்டு. ஓகேங்களா? டிட்டு ப்ளஸ் நாட்டு, அந்த இடத்துல டிடீன்ட், அதோட கான்ட்ராஸ்ட், அதோட சுருக்கம் அப்படின்றது தான் டிடீன்ட்டு, அதை தான் பயன்படுத்துவோம். ஒரு வாக்கியத்தை நான் நெகட்டிவில் சொல்ல விரும்பினேன், அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா டிடீன்ற ஆக்சிலர் வெர்பை தான் நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஏன்னா இது ஒரு ஆக்சிலர் வெர்பு எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த கொஷின் டேக்குள்ளே வந்துடுவோம். கொஷின் டேக் நான் என்ன உங்களுக்கு ரூல் சொன்னேன், அவன் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருந்தான் அப்படின்னா அவன் பாசிட்டிவில் சொன்னால் நான் நெகட்டிவில் எடுத்துக்கணும், அவன் நெகட்டிவில் சொன்னால் நான் பாசிட்டிவில் எடுத்துக்கணும். அதாவது அவன் என்ன மாதிரி சென்டென்ஸ் சொல்கிறானோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நான் சென்டென்ஸை எடுத்துக்கணும். இன்னொன்று டென்ஸை மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இன்னொன்று அந்த கொஷின் டேக் எப்படி பார்க்கணும், இப்போ தானே சொன்னேன். ஸோ ஆக்சிலரி வெர்பு ப்ளஸ்ஸு ப்ரனவுன் இருக்கணும், ஒரு கொஷின் மார்க் போட்டணும், அதுதான் கொஷின் டேக். அப்போது ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கான் அப்படின்னா அதில் யார் ஆக்சிலரி வெர்பு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும், யார் ப்ரனவுன் இருக்காங்கன்னு பார்க்கணும். பார்த்தா முடிஞ்சு போச்சு வேலையே. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், முதல் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் ரைட் லெட்டர். என்ன சொல்லியிருக்காங்க, நான் லெட்டர் எழுதவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அதான சொல்ல வராங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், டோன்ட்ன்றது எங்கே பயன்படுத்துவாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டோன்ட்ன்றது எங்கே பயன்படுத்துவாங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ தான் சொல்லியிருந்தேன், டூ, டோன்ட், டஸ், டசின்ட் இப்படிலாம் வந்துச்சுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. நம்ம அந்த டென்ஸ் எதில்ப்பா இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஐ டோன்ட் ரைட். இன்னும் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன் பாருங்கள், அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ அந்த டூ, இப்போ அப்படியே மேலே வந்துடுங்களேன். இப்போ பாருங்கப்பா, இந்த டூ, டோன்ட்டு, டஸ்ஸு, டசின்ட்டு, டிட்டு, டிடின்ட்டு இது எது வந்தாலும் சரி அது கூட வர்பு ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம எப்போதுமே பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன வர்பு யூஸ் பண்ணுவோம், வர்பு டூ யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன வர்புப்பா, வர்பு டூ யூஸ் பண்ணுவோம். டென்ஸ் தெரியல அப்படின்னா என்னோடய முதல் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா நம்ம அதில் சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லாமே. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு அப்போ டிட்டு போட்டாலும் நான் அடுத்து வர்பு டூ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தப்பு. இந்த டூ, டோன்ட்டு, டஸ்ஸு, டசின்ட்டு, டிட்டு, டிடின்ட்டு இது கூட சேர்ந்து வர்றது எல்லாமே வர்பு ஒன்று மட்டும்தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எரர் ஸ்பாட்டிங் மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம். இது என்ன முக்கியமானது, நிறைய பேர் இதில் தப்பு பண்ணுவாங்க. இந்த டூ, டோன்ட் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு வர்பெல்லாம் போடுவாங்க, அதை போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லியிருப்பேன், ஷீ ஒர்க்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இல்லை இந்த இடத்துல ஷீ கொடுத்துருக்காங்க, அப்போ நான் வர்பு கூட எஸ் சேர்த்து தான் எழுதுவேன்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான், டூ, டோன்ட்டு, டஸ்ஸு, டசின்ட் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது கூட வர்பு ஒன். அப்போ போய் சிங்குலரா ப்ளூரலா அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஒரே ரூல், இதெல்லாம் வந்துச்சுன்னா அது கூட வர்பு ஒன் மட்டுமே வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துடுவோம், கொஷினுக்கு வந்துடுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் என்னப்பா, ஐ டோன்ட் ரைட் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் லெட்டர் எழுதவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற ஆக்சிலரி வர்பு யார்ப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டோன்ட்டு தான் ஆக்சிலரி வர்பு. இன்னொன்று விஷயம் பாருங்கள், நான் என்ன சொல்லியிருந்தேன், அவன் நெகட்டிவில் சொல்லியிருந்தான் அப்படின்னா இப்போ இவன் நெகட்டிவில் சொல்லியிருக்கான், அப்போ நான் இந்த இடத்துல பாசிட்டிவில் தான் என்னோடய வாக்கியத்தை அமைக்க வேண்டும். அப்போ அவன் டோன்ட்டுன்னு சொன்னால் நான் என்ன எடுக்கணும், டூன்னு தான் எடுக்கணும். நல்லா பார்த்து, அவங்க டோன்ட்டுன்னு சொன்னால் நான் டூன்னு தான் எடுக்கணும். இங்கே ஐ தான் இருக்குது. இந்த இடத்துல ப்ரொனவுன் அப்படின்றது என்னப்பா, ஐ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹீ, ஷீ, இட்டு, ஐ, வி, யூ, தே அப்படின்றது ப்ரொனவுன். ஓகேங்களா? இங்கே ஐ இருக்கிறதால நான் ஐயை தூக்கி போட்டுக்கிறேன். அப்போ ஒரு ஆக்சிலரி வெர்பு இருக்கார், ஒரு ப்ரொனவுன் இருக்கார், ஒரு கொஷின் மார்க் போட்டுட்டேன். இவர் யார், கொஷின் டேக். அவ்வளோதான். இது கஷ்டமாக நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு விஷயம் தெரியாமல் நம்ம விட்டு வரலாமா? உங்கள் ஆப்ஷன்லேருந்து எலிமினேஷன் பண்ணிடலாம். நான் அடுத்தது உங்களுக்கு கொஷின் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், அதில் நீங்களும் பார்ப்பீங்க. இந்த ஜஸ்ட் இந்த ஒரு ட்ரிக்கு, ஒரு ஆக்சிலரி வெர்பு ஒரு ப்ரொனவுன் நமக்கு தெரிஞ்சு நம்ம ஆப்ஷன்லேருந்து போனால் கூட நம்ம எலிமினேஷன் பண்ணிடலாம். இப்போ அடுத்து இங்கே வந்துருங்களேன், ஐ டிடன்ட் கோ டு த காலேஜ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் நேற்று, இப்போ கூட எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்களேன். டோன்ட்டுன்னு போட்டால் வர்பு ஒன், ரைட்டுன்றது வர்பு ஒன் தானே. அதே மாதிரி டிடின்ட்டு போட்டால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, கோன்றது வர்பு ஒன் தான். ஓகேங்களா? கோ, வென்ட்டு, கான் அப்படின்னு வரும். இந்த இடத்துல எங்கேயும் வென்ட்டுலாம் அவன் சொல்லலை, அவன் என்ன சொல்கிறான், கோ தான் கொடுத்துருக்கான். அப்போது இந்த டூ ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்துச்சு அப்படின்னாலே வர்பு ஒன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா அதில் எரர் ஸ்பாட்டிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ இங்கே வந்துருங்கப்பா, ஐ டிடன்ட் கோ டு த காலேஜ் எஸ்டர்டே. எப்படி இருக்குது சென்டென்ஸ்? எப்படி இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. சென்டென்ஸ் முதல்ல சென்டென்ஸை பார்க்குறோம், நெகட்டிவில் இருக்குது. கொஷின் டேக் அப்படின்றது பாசிட்டிவில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே டிடின்ட்டுன்னு இருக்குது ஆக்சிலரி வெர்பு. அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே டிட்டு தான் போடுவேன். நல்லா பாருங்கள், இங்கே டிடின்ட்டு இருக்குது, அப்போ நான் டிட்டு தான் போடுவேன். இங்கேயும் ஐன்றது தான் ப்ரொனவுனு, ஸோ நான் ஐயை போட்டுட்டு அப்படியே கொஷின் மார்க் போட்டேன், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து 3வது ஸ்டேட் கொஷினுக்கு வந்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு வாங்க. ஹீ இஸ் ஏ ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தான் ஆப்டிமிஸ்டிக். ஓகேங்களா? ஒரு ஒஸ்ட் கேஸில் கூட நல்லது நடக்கும் நம்புகிறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் ஆப்டிமிஸ்டிக். ஓகேங்களா? அப்போது ஹீ இஸ் ஏ ஆப்டிமிஸ்டிக். நல்லா பார்த்துக்கோங்கப்பா, இந்த வார்த்தை உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆப்டிமிஸ்டிக் அப்படின்றது எப்போதுமே நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன், பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள்-எஸ்ப்பா. பெசிமிஸ்டிக் அப்படின்னா அப்படி நெகட்டிவாக நினைக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் மைண்டாக இருந்தால் பெசிமிஸ்டிக்ப்பா. ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருந்தால் அது ஆப்டிமிஸ்டிக். ஜஸ்ட்டு இது ஞாபகம் தெரிஞ்சுக்கோங்க. பெசிமிஸ்டிக் அப்படின்னா நெகட்டிவ். மேபி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்துருங்களேன், ஹீ இஸ் ஏ ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் எப்போதும் ஒரு நேர்மையான கருத்துக்களை கொண்டவன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? பாசிட்டிவ் ஆட்டிடியூடான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்பு யார்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இஸ்ஸு, ஆமு, ஆறு. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் அங்கே என்னெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு. என்னென்னலாம்ப்பா சொல்லி கொடுத்தேன்? ஸோ இஸ்ஸு, ஆமு, ஆறு, என்னப்பா வாஸு, வேறு, அந்த டூ ஃபார்ம் ஆஃப் த எல்லா வெர்பும் வருவார். டூ, டிட்டு, டஸ் அந்த மாதிரிலாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா சொல்லியிருக்கேன்? ஹாவு, ஹேஸு, ஹேடு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல இஸ் இருக்குது. அப்போ ஆக்சிலரி வெர்பு யார்? இஸ்ஸு தான் ஆக்சிலரி வெர்பு. அப்போ இஸ்ஸு போட்டுக்கிட்டேன். இப்போ அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடான பர்சன் படிக்கிறோம். அவர் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? நெகட்டிவ் கிடையாது. அப்போ இந்த வார்த்தை அப்படின்றது எதில் இருக்குது? பாசிட்டிவில் இருக்குது. இந்த சென்டென்ஸ் அப்படின்றது பாசிட்டிவில் இருக்குது. அப்போது என்னோட அந்த கொஷின் டேக் அப்படின்றது எப்படி இருக்கணும்? நெகட்டிவில் இருக்கணும். அப்போ இஸ்ன்னு இருந்தால் நான் என்ன பண்ணணும்? இஸ் நாட். அதாவது எப்போதுமே இந்த நாட்டோட கான்ட்ராஸ்ட் ஃபார்மை என் போட்டு ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எட்டி போடுவாங்க. அதான் நாட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுத்துப்பாங்க, நீங்களும் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. அப்போது ஹீ இஸ் ஏ ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா இந்த இடத்துல நான் இஸ்ஸு போட்டு பக்கத்தில் நாட் சேர்த்துப்பேன். ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. அப்போ என் கொஷின் டேக் அப்படின்றது நெகட்டிவில் இருந்தாக வேண்டும். ஹீ கொடுத்துருக்காங்களா? எவ்ரி யார் இப்போ தானே ப்ரொனவுனு, ஹீயை போடுங்க, கொஷின் டேக்கை முடிச்சிருங்க. இப்போ ஹீக்கு பதிலாக ஏதோ ஒரு பேர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல ஹரி அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இப்போ ஹரி அப்படின்றது நான் ஒரு பேர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஹரின்றது ஆண் பாலா பெண் பாலான்னு பார்க்கணும். அப்போ ஆண் பால். அப்போ ஹரிக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்? ஹீன்றது போடுவோம். அந்த இடத்துல இட்டோ, தேவோ, வியோ, யூஓலாம் போட மாட்டோம். அப்போ ஹரின்றது ஆண் கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே ஹீ போடுவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், வேறு ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு ஃபீமேல் பேர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் பேர் கொடுத்துருந்தா நம்ம ஷீ போடுவோம். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கானோ இங்கே ஹீன்னு கொடுத்தா ஹீயாகவே எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. வேறு ஏதாவது பேர் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஜென்ஸ் பேர் கொடுத்துருந்தான் அப்படின்னா ஹீ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? லேடிஸ் பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஷீ போட்டுக்கோங்க, முடிஞ்சிச்சுப்பா. ஓகேங்களா? இதுதான்ப்பா கொஷின் டேக்னால இவ்வளோதான்ப்பா. இவ்வளோ ஈஸிப்பா. அது ஒரு ஆக்சிலரி வெர்பு யார், ஒரு ப்ரொனவுன் யாருன்னு கண்டுபிடிச்சி எழுதுனா அதான் கொஷின் டேக். இதை வந்து நம்ம விடவே கூடாது. அடுத்து இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன், எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸப்ஷன் ரூல் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அப்படி இருக்கிற முக்கியமான எக்ஸப்ஷன் ரூல் தான் நான் அடுத்து சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை கவனிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஷினை நீங்களே சால்வ் பண்ண போகிறீங்க. இப்போ அடுத்து நம்ம கொஷின் பார்க்க போகிறோம், அதெல்லாம் நீங்களே போட்டுருவீங்க. இட் ஹார்ட்லி ரெயின்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதோ அரிதா மழை பெய்யுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஹார்ட்லி இந்த வாக்கியமே எப்படிப்பா இருக்குது? அரிதா மழை பெய்யுதுன்னு சொல்லும்போது தெரியுதா? அது வந்து ஒரு பாசிட்டிவாக தெரில, ஏதோ ரேராக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்கிற மாதிரி தான் சொல்கிறோம். அப்போ அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சரி, எப்படி நெகட்டிவ்? நான் எப்படி இங்கே எங்கேயுமே நாட்டே போட்டு இல்லையே, அது எப்படி நெகட்டிவ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர் ரூலில் ஒரு ரூல் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹார்ட்லி, பேர்லி, செல்டம், ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, நோ, நாட், நெவர், நோபடி இந்த மாதிரி வார்த்தைகள் போட்டு இருந்தால் ஒரு சென்டென்ஸ் கூட இந்த மாதிரி வார்த்தைகளை ஆட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸாக கருத வேண்டும். ஏன்னா ஹார்ட்லினா ரேராக நடக்கக்கூடியது, பேர்லினா இது ரொம்ப ரொம்ப ரேர் அந்த மாதிரி சொல்கிறது. இது எல்லாமே ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு. ஓகேங்களா? அப்போ மினிமம் அமௌண்ட் இதோட அர்த்தம் பாருங்களேன். நோன்றது நாட்டுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நெவர்னாலும் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இந்த ஹார்ட்லி, பேர்லி, செல்டம் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நம்ம இல்லை அது எங்கே நெகட்டிவில் கொடுத்துருக்கான், அவன் சென்டென்ஸ் நல்லா தானே கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்டுக்கு தோணும். ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு நெகட்டிவ் அர்த்தம் கொண்ட வார்த்தைகள்.
அப்போ அப்படி அவன் கொடுத்துருக்கான் அப்படின்னா அப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக கருத வேண்டும். இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம், அதாவது இந்த ஹார்ட்லின்ற ஒரு வார்த்தைக்கு நெகட்டிவ் அர்த்தம் இருக்கதா அர்த்தம். அப்போது நம்ம கொஷின் டேக் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவில் இருக்கணும். முதல் விஷயமே நான் தானே சொன்னேன், கொஷின் டேக் அவன் மெயின் சென்டென்ஸ் என்ன கொடுக்குறானோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் உங்கள் கொஷின் டேக் இருக்கணும். இப்போ பாருங்களாம்ப்பா, இட்டு இது வந்து இந்த நாட்டுக்குன்னு பதிலாக நல்லா பாருங்கள், இந்த நாட்டுக்கு பதிலாக கிட்டத்தட்ட நாட்டுக்கு பதிலாக தான் இந்த ஹார்ட்லி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறான். இங்கே ரெயின்ஸ்னு இருக்குது, இங்கே சப்ஜெக்ட் இருக்கார். நல்லா பாருங்கள், இங்கே சப்ஜெக்ட் இருக்கார், இங்கே என்னப்பா ஸோ ரெயின்ஸ் இருக்குது. ஒரு வர்பு கூட எஸ் சேர்த்துருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு வர்பு கூட எஸ் சேர்த்துருந்தால் என்ன மாதிரி டென்ஸில் நான் சொல்லியிருப்பேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிஎம் சயின்ஸ் அக்ரிமெண்ட் சொன்னேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சொல்லியிருக்கேண்ணா. அப்போது இந்த இடத்துல இட்டுன்றது சிங்குலர் தானே, ஹீ ஷீ இட்டு. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நேம் இருந்துச்சு அப்படின்னா அது சிங்குலராக நம்ம எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்னா. இருந்து இந்த இடத்துல வர்பு 1 கூட எஸ் சேர்த்து இருந்தால் அவர் யாருப்பா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ரூல் தெரியலன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. அது என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது இட்டுன்றது சிங்குலர் சப்ஜெக்ட்டு, இங்கே ரெயின்ஸ் அப்படின்றது சிங்குலர் வர்பு. அப்போ இப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா என்னோடய கொஷின் டேக்கு கொஷின் டேக்கு தேவையானது என்னென்னது? ஒரு ஆக்சிலரி வெர்பு தேவை, ஒரு ப்ரொனவுன் தேவை. அதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஆக்சிலரி வெர்பு தேவை, ஒரு ப்ரொனவுன் தேவை. ப்ரொனவுன்னு இட்டு தான், அதில் மாற்றம் கிடையாது. இட்டு போட்டு கொஷின் மார்க் போட்டுருவேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறது? ஹீ ஷீ இட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம எதுப்பா கேள்வி கேட்கும்போது எதைப்பா பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அப்படியே முன்னாடி போங்க. இந்த வாக்கியத்தை பாருங்கள். டஸ் ஹீ ஷீ இட்டு வந்துச்சுன்னா கொஷின் கேட்கும்போது டஸ்ன்ற ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்த வேண்டும். அதுவே ஹீ ஷீ இட்டு வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவில் சொல்லும்போது டசின்ட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்த வேண்டும் நான் சொன்னேன்னா. அப்போது ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? டஸ்ஸு. ஒரு கேள்வி கேட்கும்போது டஸ்ன்ற ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணும். இப்போ அப்படியே அங்கே வந்துடுங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்னப்பா? டஸ்ன்றது கரெக்டு தானே. அப்போது இட் ஹார்ட்லி ரெயின்ஸ் ஹியர் டஸ் இட் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறோம். அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறது. இதோட அர்த்தம் அப்படின்றது அப்படியாது அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு இது ஒரு எக்ஸப்ஷன் ரூல். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி வந்தார்னா அது நெகட்டிவான சென்டென்ஸ் கொண்டது, அப்போ நான் கொஷின் டேக்கில் எழுதும்பொழுது அதை பாசிட்டிவாக எழுதணும் அப்படின்றது ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு எக்ஸப்ஷன்ப்பா. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடியது. இது எல்லாரும் மோஸ்ட்லி தப்பு பண்ணுவாங்க, கரெக்டாக பண்ணும். லெட் ஆஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, லெட்டஸ் அப்படின்னா லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் கோ டு த பார்ட்டி டு நைட், நீ நைட்டு நம்ம பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஷால் வி அப்படின்றது தான் அந்த ஆக்சிலரி வர்பு ப்ளஸ் ப்ரொனவுன் ஃபார்மேட்டு. இப்போ வின்றது ப்ரொனவுனு, இந்த ஷால் அப்படின்றது ஆக்சிலரி வர்பு. இதில் என்ன விஷயம்னா இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் ரூல். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து விதிவிலக்காக இருக்கக்கூடியது. இந்த இடத்துல லெட்டு அஸ்ன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னாலே கொஷின் டேக்கில் ஷால் வி தான்ப்பா வரும். ஓகேங்களா, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்கப்பா. இங்கே லெட்டு அஸ்ன்னு வந்துட்டாலே கொஷின் டேக்கில் ஷால் வி. இந்த வி அப்படின்றது ப்ரொனவுனு, ஷால் அப்படின்றது ஆக்சிலரி வர்பு. அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ரூல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வர்பு அக்ரிமெண்ட்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த எரர் ஸ்பாட்டிங் மாதிரி. ஓகேங்களா, எது தவறானது எது இல்லை சரியானது நம்ம போடுறதுக்கெலாம் தேவைப்படுறதுக்கும் நான் இப்போ சொல்ல போகிற ரூல் யூஸ் ஆக போகிறாங்க. ரொம்ப முக்கியமான ரூல், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈச், எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோ ஒன், நோபடி, நன், இப்படி ஒரு வார்த்தை சப்ஜெக்டாக இருந்தால் நல்லா பாருங்கள், இதெல்லாம் சப்ஜெக்ட். ஈச்னா என்னது? எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். ஆல், ஈச், எவ்ரி ஒன் இல்லைனா ஆல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படி ஒரு வாக்கியம், இப்படி ஒரு வார்த்தை சப்ஜெக்டாக இருந்தால், நவுனாக இருந்தால், இப்படி நவுனாக இருந்தால் நம்ம சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வர்பு பயன்படுத்துவோம், சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த ப்ரொனவுன் பயன்படுத்துவோம். நம்ம எது பயன்படுத்தினாலும் சிங்குலரில் பயன்படுத்துவோம்ப்பா. அதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இதுதான்ப்பா மெயினான ரூல். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈச், எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோ ஒன், நோபடி, நன், இப்படி இருந்தாங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே நான் சிங்குலரில் பயன்படுத்துவேன். நான் பயன்படுத்தக்கூடிய வர்பு அப்படின்றது சிங்குலர் ஃபார்மில் இருக்கணும், நான் பயன்படுத்தக்கூடிய ப்ரொனவுன் அப்படின்றது சிங்குலர் ஃபார்மில் இருக்கணும், நான் பயன்படுத்தக்கூடிய நவுன் அப்படின்றது சிங்குலர் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஆனால் கொஷின் டேக்குன்னு வரும்போது எக்ஸப்ஷன். கொஷின் டேக் வரும்போது ஒரு விதிவிலக்கு இருக்குது. அது என்ன விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், எவ்ரி ஒன் ஹேஸ் கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு வாக்கியம் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இந்த ஆக்சிலரி வர்பு அப்படின்றது ஓகேங்களா சம்டைம்ஸ் மெயின் வர்பாகவும் ஆக்ட் ஆகும், சம்டைம்ஸ் ஆக்சிலரி வர்பாகவும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல எவ்ரி ஒன் ஹேஸ் கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எல்லாரும் வருகிறார்கள், அவ்வளோதான். இதோட அர்த்தம்ன்றது அதுதான். இப்போ எவ்ரி ஒன் இருக்குது, இங்கே என்னப்பா இது வந்து சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வர்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா,
ஆனால் நான் கொஷின் டேக்னு வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே ஹேஸ்ன்னு இருக்குது அப்படின்னா, இப்போ ஹேஸ்ன்றது என்னப்பா இந்த இடத்துல ஆக்சிலரி வர்பு. ஹேஸ்ன்றது என்னது? ஆக்சிலரி வர்பு. இங்கே ஆக்சிலரி வர்பு ஹேஸ்ன்னு இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன், அதே மாதிரி இங்கே சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. இங்கே எப்படிப்பா இருக்குது, எல்லாரும் வருகை புரிந்திருக்கிறார்கள், வருகிறார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் சொல்லியிருக்கான். இந்த மெயின் சென்டென்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கான். அப்போ இங்கே எழுதும்போது நான் நெகட்டிவில் ஃபஸ்ட்டு எழுதணும். நல்லா பார்த்துக்கோங்க, நெகட்டிவில் எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து சிங்குலர் தான் எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் சிங்குலரில் தான் வரணும். ஆனால் கொஷின் டேக்கில் மட்டும் நான் எக்ஸப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இங்கே ஹேஸ்ன்னு இருக்கிறதால இது ஹேஸ்ன்றது சிங்குலர், அதுவே ஹாவ்னா ப்ளூரல். நான் ஹாவ் பயன்படுத்திக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஹாவ் பயன்படுத்திட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். இன்னொன்று எவ்ரி ஒன் அப்படின்னா ஆல் அப்படின்ற மாதிரி தான் அதோட அர்த்தம் வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? எல்லாரும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இது சிங்குலரில் தான் வரும். ஆனால் கொஷின் டேக்கில் மட்டும் எக்ஸப்ஷன் இருக்குது. அப்போ தே பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா, கீழே நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா கொஷின் டேக் அப்படின்னாலே ஒரு ஆக்சிலரி வர்பு ப்ளஸ் ப்ரொனவுன் ஃபார்மேட்டு ஒரு கொஷின் மார்க்கு. இந்த ப்ரொனவுன் எப்போதுமே தேவாக வருவார்கள். தே, ஈச், எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோ ஒன், நோபடி, நன் இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரொனவுன் அப்படின்றது தே தான். இந்த ஆக்சிலரி வர்பு அப்படின்றது இங்கே என்ன வர்பு கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இங்கே ஹேஸ் கொடுத்துருக்கான். அப்போ ஹேஸ்ன்றது சிங்குலர். ஓகேங்களா? ஷீ, ஹீ, இட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம ஹேஸ்ன்றது பயன்படுத்துவோம். அதுவே ஹவ் பார்த்திங்க அப்படின்னா ஐ, வி, யூ, தேக்கு பயன்படுத்துவோம். அப்போ இது என்னப்பா, இது ப்ளூரல் ஃபார்முக்கு பயன்படுத்த போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது வி, யூ, தேலாம் ப்ளூரல், ஐன்றது சிங்குலர் தான். ஆனால் இருந்தாலும் ஐக்கு பக்கத்தில் ஹாவ் தான் நம்ம எப்பயுமே பயன்படுத்துவோம். எப்போதுமே ஐ ஹேஸ்ன்னு சொல்லவே மாட்டோம். ஐ ஹாவ் கார், ஐ ஹாவ் பைக் அந்த மாதிரி தான் எல்லாமே பயன்படுத்துவோம். இதெல்லாமே இங்கிலீஷ்க்குன்னு உள்ளான அதுக்குன்னு உள்ள ரூல். அதெல்லாம் இதில் என்ன தெரியணும்னா ஈச், எவ்ரி ஒன், எவ்ரிபடினா சிங்குலர் தான் பயன்படுத்துவோம். ஆனால் கொஷின் டேக்கில் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கார். அந்த எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொனவுனுக்கு எப்போதுமே தே பயன்படுத்திப்போம். ஆக்சிலரி வர்புன்னு வரும்போது இவன் என்ன ஆக்சிலரி வர்பு கொடுக்குறானோ அதோட ப்ளூரல் ஃபார்மேட் நம்ம பயன்படுத்திப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம எல்லா கொஷின் டேக் எல்லாத்துலேயும் பண்ணுறது தான். கொஷின் டேக் எல்லா சென்டென்ஸும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவில் தான் மாற்றுவோம். இங்கே பாசிட்டிவில் இருக்குது, நான் நெகட்டிவில் மாற்றிருக்கேன். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த லாஸ்ட் ஒன் பாருங்களேன். எவ்ரி ஒன் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கேன்ன்றது என்னப்பா, மாடல் ஆக்சிலரி வர்ப். கேனு குட்டுனானது மாடல் ஆக்சிலரி வர்ப். எனக்கு யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் தான் சொல்லியிருக்கேன், ஆக்சிலரி வர்பும் வரலாம், மாடல் ஆக்சிலரி வர்பும் வரலாம். இப்போது இந்த இடத்துல நான் கொஷின் டேக் எழுத போகிறேன். கொஷின் டேக் எப்படி இருப்பார், ஒரு ஆக்சிலரி வர்பு ஒரு ப்ரொனவுன் இருக்கணும். இதில் என்ன சென்டென்ஸ் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக? எவ்ரி ஒன் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், எல்லாராலையும் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அப்போ என் கொஷின் டேக் அப்படின்றது நெகட்டிவ் நாட்டு போட்டு தான் நான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கேன் அப்படின்னு இருக்காரு. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன், அதே தான். ஓகேங்களா? கேன் நாட். ஓகேங்களா? கேனுக்கு இந்த ப்ளூரல் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ஹேஸுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும், ஹேஸு ஹாவுன்னு இருக்கும். இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கேன்னா கேன் அப்படின்னு தூக்கி எழுத வேண்டியதான். அப்போ நான் இடத்துல என்ன பண்ண போகிறேன், கேன் நாட் அப்படின்னு போட போகிறேன். எவ்ரி ஒன், ஈச் இதை மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், அந்த ப்ரொனவுன் அப்படின்றது ஆல்வேஸ் தே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ காண்ட் தே அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? எவ்ரி ஒன் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா காண்ட் தே அப்படின்றது அதோட கொஷின் டேக். ஓகேங்களா? ரொம்ப ஈஸிப்பா. உங்களுக்கு புரியலை அப்படின்னா எந்த இடத்துல புரியலன்னு தாராளமாக நீங்கள் டவுட் கேளுங்க. ஈஸியான ஒரு மார்க்கை விட்றாதீங்க. இப்போ நம்ம கொஷின் சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், சூஸ் த வேர்ட் தட் கெனாட் பி ஆடட் ஆஃப்டர் கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கீக்கு அப்புறம் நீங்கள் எந்த வார்த்தையை ஆட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் இந்த ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவே பின்னாடி ஆட் பண்ணோம் அப்படின்னா சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பொருள் தரணும். அதே மாதிரி பின்னாடி நான் ஒரு வார்த்தையை ஆட் பண்ணாலும் அதுக்கு பொருள் தர வேண்டும். இப்போ இங்கே பாருங்களேன், நான் என்ன சொல்லியிருக்கேன், எது வந்து இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஆட் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனும் இதுக்கு பின்னாடி நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும், பொருள் தருதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், கீ, அதுக்கப்புறம் நான் ஹோலை எடுத்துக்கிறேன். அப்போ கீ ஹோல் அப்படின்னு கிடைக்கும். இந்த வார்த்தை என்னப்பா, இதுக்கு முன்னாடி நான் போய் கீயை போட்டுக்கிறேன். அப்போ கீ ஹோல். கீ ஹோல்னா என்னப்பா, ஹோல்னா ஓட்டை. கீ ஹோல்னா என்னது, நம்ம ஒரு சாவியை திறக்கிறோம், பூட்டு போட்டு சாவியை திறக்க போகிறோம். நம்ம வீட்டில் அந்த சாவி போடுறதுக்குன்னு ஒரு ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கீ ஹோல். அப்போ அது ஒரு வார்த்தை தானே, அது பொருள் தருது இல்லையா? அப்போ அது கரெக்டு தான். அதுக்கப்புறம் கீபோர்டு, நமக்கு நல்லா தெரியும், எல்லாரும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். கீபோர்டு அப்படின்றது நல்லாவே தெரியும், அது சரியான வார்த்தை தான்.
அதுக்கப்புறம் கீ நோட் அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருள் கொடுக்குற மாதிரி பேசுறது. ஓகேங்களா? அந்த தொகுத்து ஒரு இன்ட்ரோவாக பேசிடுறது. அந்த முக்கியமான கருத்து எல்லாமே தொகுத்து சொல்கிறது. அதுதான் கீ நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கீ நோட் அப்படின்றதும் ஒரு வார்த்தை. அதோட அர்த்தம் என்னென்னா ஒரு முக்கிய கருத்தை தொகுத்து வழங்குதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. கீ லாக். ஓகேங்களா? கீ லாக் இது நம்ம இப்படி எங்கேயாவது நம்ம பேசியிருக்கோமா? கீ லாக்னு பேசியிருக்கோமா? லாக் அண்ட் கீன்னு பேசியிருப்போம். ஓகேங்களா? நம்ம வீட்டில் நம்ம சாவி தேடிட்டு இருக்கோம், பூட்டை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா கேட்போம்மா எங்கம்மா பூட்டு சாவியெல்லாம் வச்சு அப்படின்னு கேட்போம். பூட்டு சாவி தனியாக தான் கேட்போம். லாக் அண்டு கீ எங்கே அப்படின்னு தான் கேட்போம். நம்ம எப்போயாவது கீ லாக்குன்னு பயன்படுத்துவோமா? கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றுத்து கூட போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்கூடாக இது என்ன இது ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதுதான் தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்கான், எது ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்கான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கீ லாக்கு நம்ம பயன்படுத்துவோமா? டே டு டே லைஃப்பில் லாக் அண்ட் கீ எங்கே, பூட்டு சாவி எங்கே, இப்படி தான் நம்ம பேசி பழகியிருக்கோம். அப்போ இதுதான் தவறு. அடுத்து இப்போ பாருங்கப்பா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம தொண்டைத்தண்ணி கத்தை நம்ம படித்தது அந்த கொஷின் டேக் எல்லாமே இங்கே தான் வராது. ஹீ ஆஃபன் ஸ்லெப்ட். ஓகேங்களா? என்னது ஸ்லெப்ட்டு, ஸ்லீப், ஸ்லெப்ட். ஓகேங்களா? இது என்னது V2 ஃபார்ம் ஆஃப் த வர்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ V2 ஃபார்ம் ஆஃப் த வர்பு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் அடிக்கடி தூங்கினான், முடிச்சு போச்சு. ஓகேங்களா? அவன் அடிக்கடி தூங்கினான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன இதில் இருக்குது? தூங்கினான் அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே ஃபைன். இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்தாங்க அப்படின்னா சின்னதாக கொஷின் கேட்குறோம், ஒரு கொஷினை கேட்குறோம் அப்படின்னா நம்ம எதை பயன்படுத்தும், என்ன ஆக்சிலரி வர்பு வரும், டிட்டுன்றதை பயன்படுத்த வேண்டும்ன்றதை நான் சொன்னேன்னா, நெகட்டிவில் வேணும் அப்படின்னா டிடின்ட்டு, ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவில் வேணும்னா டிடின்ட்டு. ஓகேங்களா? கொஷின் கேட்க போகிறோன்னா வெறும் டிட்டை மட்டும் பயன்படுத்திப்போம். இங்கே பாருங்கள், ஹி ஆஃபன் ஸ்லெப்ட், இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இதில் இருக்கிறதுலே யார் தான்ப்பா இருக்கார், அந்த டிட்டு போட்டு இவர் மட்டும் தான். அவன் அடிக்கடி தூங்கினான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தை ஒரு பாசிட்டிவான வார்த்தை. அவன் அடிக்கடி தூங்கவில்லைன்னு அவங்க சொல்லலை, தூங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோடய கொஷின் டேக் அப்படின்றது எப்படி இருக்கணும், நெகட்டிவில் இருக்கணும். அப்போ டிட்டு கூட நான் ஒரு நாட்டு போட்டு எழுதுனா கரெக்டு. அதுக்கப்புறம் என்னப்பா, ஹீன்றது ப்ரொனவுன். அப்போ கொஷின் டேக் அப்படின்னாலே நமக்கு எப்படி இருக்கணும்னு தெரியணும். இந்த இடத்துல ஆக்சிலரி வர்பு, இந்த இடத்துல ஒரு ப்ரொனவுனு, ஒரு கொஷின் மார்க், அவ்வளோதான். கரெக்டாக தானே இருக்கார். இப்போ இவர் சரி தானே. இப்போ அந்த ரூல் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கரெக்டு. ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்துலேயும் இந்த கொஷின் டேக் கேட்குறான். இப்போ அடுத்து பார்க்கலாம். அப்படியே அதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்னு பார்த்தோம். அந்த ரூல் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. இப்போது ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை கரெக்டு ரிப்போர்ட்டடு ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நிறைய பேர் இருக்குது. அதில் ஒரு பேர் தான் ரிப்போர்ட்டடு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரிப்போர்ட்டடு ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ஒரே பேர் தான்ப்பா. இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு தான்ப்பா நிறைய பேர் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரிப்போர்ட்டடு ஃபார்ம்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரிப்போர்ட்டடு ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு சென்டென்ஸ் டைரக்டில் இருந்தார் அப்படின்னா இன்டைரக்டாக மாற்றுறதுக்கு நான் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், கொஞ்சம் அப்படியே உங்கள் மைண்டில் ரீகால் பண்ணுங்கள் பார்ப்போம். என்னப்பா சொல்லி கொடுத்துருக்கேன்? டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றணும் அப்படின்னா, இப்படி மாற்றணும் அப்படின்னா என்னென்னலாம் மாற்றணும்? டென்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ப்ரொனவுனை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த கமா, கோலன் அதெல்லாத்தையும் தூக்கிட்டு எழுதுறது தான் இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லியிருக்கேன். இந்த டென்ஸு மாற்றத்தில் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுனாலே ஆன்சர் கன்ஃபார்ம்ப்பா. ஓகேங்களா? சரியாக போட்டுருவோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த டென்ஸ் எதெல்லாம் நம்ம எப்படி மாற்றணும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். முக்கியமாக அதாவது இந்த ஒரு 7 டென்ஸ் வந்து கொடுத்துருக்கான்ப்பா. இதுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி எக்ஸாமில் கேட்பாங்க. உங்களால் எல்லாத்தையும் படிக்க முடியலன்னா இதையாவது படிச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் இது பாருங்கள், இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நான் மாற்ற வேண்டும். அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்னப்பா, ஐஎன்ஜி போட்டு இருக்கும். பாஸ்ட்னாலும் ஐஎன்ஜி போட்டு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வாஸு வேறுன்னு இருக்கும் ஆக்சிலரி வர்பு. இதுக்கு முன்னாடி என்னப்பா இருக்கும்? ஸோ ஆமு, ஆறு, இஸ்ன்ற ஆக்சிலரி வர்பு இருக்கும். டென்ஸு தெரியலனா நம்ம போன கிளாஸை போய் நல்லா பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் டென்ஸ் அவசியம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருந்துச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு. அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதே இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஓகேங்களா?
அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட்டில் இருந்தார்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்ற வேண்டும். எதில்? டேரக்ட்லேருந்து இன்டேரக்டாக மாற்றும் போது நான் மாற்றணும். பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தாச்சு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக நான் மாற்ற வேணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக அப்படியே வச்சுப்போம். ஓகேங்களா? மோஸ்ட்லி இதுதான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவான். ஓகேங்களா? மோஸ்ட்லி இதுதான் கிட்டத்தட்ட 99% இந்த 7குள்ளே தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி கேட்பான். அட்லீஸ்ட் இதையாவது படிச்சிருக்கோங்க. ஓகே, இந்த டென்ஸில் இருந்தார் அப்படின்னா இந்த டென்ஸில் மாற்றணும் அப்படின்றதையாவது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ தான்ப்பா. ஒன்று டென்ஸை மாற்றணும், இன்னொன்று ப்ரொனோனை மாற்றணும், இந்த கமா கோலன் இதெல்லாம் இல்லாமல் எழுதணும். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் இன்னும் டெப்த்தாக போயெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இதை மட்டும் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ அப்படியே அந்த கொஷினுக்கு வந்துருங்க. இப்போ இந்த கொஷினை பாருங்களாப்பா. ராம் செட் டு ராகேஷ், ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம். அது இந்த பையன் ராகேஷ் கிட்ட சொல்கிறான். ராம்ன்ற பையன் ராகேஷ் கிட்ட சொல்கிறான், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இது என்ன டென்ஸில் இருக்குது? ஃபஸ்ட்டு டென்ஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் டென்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஐன்றது யாருப்பா? சப்ஜெக்ட்டு. இந்த இடத்துல வாண்ட்டுன்னு இருக்குது. என்னப்பா? ஸோ V1 இருக்குது. ஆன் ஐஸ்கிரீம் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ சப்ஜெக்ட்டு வர்பு 1 ஆப்ஜெக்ட் யார்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்துச்சு அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நான் எப்படி மாற்றணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவ்வளோதானே? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு இங்கே வாண்ட்டுன்னு இருந்தால் எப்படி மாறும்? வாண்டட் அப்படின்னு தானே வரும். வாண்ட்டு வாண்டட் தானே வரும். இப்போ பாருங்களேன், ஜஸ்ட்டு டென்ஸை மட்டும் தான் பார்க்குறேன். இங்கே என்னப்பா இருக்காரு? வாண்ட்ஸ்ன்னு இருக்காரு. எஸ் போட்டு நம்ம எப்போ எழுதுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த இடத்துல ஐன்ற சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக ஹீ ஷீ இட்டு இல்லை யாரோட பேர் வந்துச்சு அப்படின்னா சிங்குலரில் வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் நான் அந்த வர்பு கூட எஸ் போட்டு எழுதுவேன். அப்போ இந்த வாக்கியம் பார்த்த உடனே தப்பு. அப்போ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கேயும் எஸ் போட்டு எழுதியிருக்கான். அப்போ இதுவும் கிடையாது. இங்கேயும் எஸ் போட்டு எழுதியிருக்கான். இதுவும் கிடையாது. அப்போது ஆப்ஷன் பி மட்டும்தான் மிக சரியான ஆன்சர். இப்போ எனக்கு வேறு கிராமரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலைங்க அப்படின்னா கூட அந்த ரூல் ஒரு டென்ஸு தெரிஞ்சுது அப்படின்னா இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர். அவ்வளோதானே? அப்போ அந்த டென்ஸ் அந்த 12 அந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணுறதுல தப்பு இல்லையே, அது திரும்ப திரும்ப பார்க்கறதுல தப்பு இல்லையே, அதை கரெக்டாக கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணால் போதும். இப்போ பாருங்கப்பா, இந்த இடியம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடியம் அப்படின்றதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது தான்ப்பா. இப்போ இது கிளாஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னால் ஒரு 100 இடியமை சூஸ் பண்ணி கண்டிப்பாக இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டுமாவது படிச்சிருங்கன்னு நல்லா கொடுக்க முடியும். 100 200 300 அந்த மாதிரி கொடுக்க முடியும். இது நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் இருக்கும். இப்போ போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு 200 சினானிம்ஸை கொடுக்குறது, இல்லை ஒரு 200 ஆண்டனிம்ஸை கொடுக்குறது, இந்த மாதிரி இடியம்ஸ் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்து அதை உங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகிடும். ஏன்னா ஒரு சிலரால் மனப்பாடம் பண்ண முடியும், ஒரு சிலரால் பண்ண முடியாது. அப்போ பண்ண முடியாதவங்க என்னடா அது போச்சு, இது தெரியலன்னா எனக்கு இங்கிலீஷே வராது போல இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பயம் வந்துடும். நான் உங்களுக்கு இங்கே நடத்த வந்ததே அந்த பயம் இருக்கக்கூடாது, நம்மளால் இதை அப்ரோச் பண்ண முடியும்னு ஒரு பாசிட்டிவ் ஹோப் வரணும் தான் அவங்க சொல்லிக் கொடுக்கவே வந்தேன். ஓகேங்களா? இப்போ இந்த இங்கிலீஷ் கிராமர் ரூல் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா போதும், இதை போட்டுடலாம், அந்த கொஷின் சரியாக போட்டுடலாம். இந்த வெக்காபுலரி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் மார்க் எடுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அது சின்ன வயசுலேருந்து இருக்கட்டும், இல்லை நம்ம இந்த எக்ஸாமுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் அந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸாக படிச்சிருக்கணும். அப்போ இந்த ஷார்ட் டூரேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வச்சு எலிமினேஷன் பண்ணுறதை கற்றுக்கிட்டு போகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு புக்கில் படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி வெக்காபுலரி படிச்சிருக்கலாம், இல்லை இடியம்ஸ் படிச்சிருக்கலாம். படித்தது திரும்ப படிச்சுட்டு போங்க, நல்லா படிச்சுட்டு போங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அதுதான் நம்ம பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல உட்காந்து நிறைய நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு சிலரால் பண்ண முடியும், ஒரு சிலருக்கு பயம் வந்துடும். அது உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை பற்றி அதனால தான் இந்த வெக்காபுலரி பார்ட்டுக்குள்ளே நான் வரல. ஆனால் எலிமினேஷன் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே வந்துடுங்கப்பா. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் அப்படின்னா ரொம்ப ரேராக அரிதாக நடக்கக்கூடிய விஷயங்களை தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், அன்டிஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபைன்னா விவரிக்கக்கூடியது, அன்டிஃபைன் அப்படின்னா விவரிக்க முடியாது, ஏதோ ஒரு விஷயத்தை விளக்க முடியாது தான் அன்டிஃபைன் சொல்லுவாங்க. அப்போ அவர் கிடையாது. ரேண்டம்லின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சீட்டு கட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரேண்டமாக ஒரு சீட் எடுப்போமா எடுக்க மாட்டோமா, அதுதான் ரேண்டம்லி. ஓகேங்களா? ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூணு நான் என்ன சொன்னேன், வெரி ரேர், அரிதாக நடக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர். வாட்சிங் கேர்ஃபுல்லி அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது. ஓகேங்களா? பார்க்குறது, இல்லை டிவியை பார்க்கறது கூட நல்ல வாட்சிங் தான் சொல்லுவாங்க. டிவி பார்க்கறது கூட வாட்சிங் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப நல்லா உத்து கவனிப்பாக அந்த கதையை கேட்குறது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு வந்துடுங்களேன். இப்போ இந்த கொஷின் நம்பர் 85 வந்து பாருங்களாம்ப்பா. ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்விடேஷன் அப்படின்னா பத்திரிக்கை மட்டும் கிடையாது, ஒரு அழைப்பு, ஒரு ரெக்வஸ்ட்டு, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தம் இருக்கும். ஓகேங்களா? சேம் அர்த்தம் வரும். சினானிம்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு சினானிம்ஸ் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 சினானிம்ஸ் வரும். ஒரு வார்த்தையை போட்டு இதோட ஆண்டனிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10 வேர்ட்ஸ் வரும். அப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தைகள் இருக்கும். ஒரே ஒரு இப்போ இந்த இன்விடேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம்.
இப்போ ஒன்று பத்திரிக்கை நம்ம சொல்லுவோம், இன்னொன்று அழைப்பு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம சென்டென்ஸோட மீனிங்கை ஒரு லைட்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன். ஏதோ ஒன்று தான் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இன்விடேஷன் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று தான் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏன் அப்படின்னு தானே அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம், ஏன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போது ஒரு டேஷ் போட்டு எ ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரீவியஸாக ஒரு என்கேஜ்மெண்ட் ஆனதால் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு அவங்க சொல்ல வராங்க. இப்போது இந்த கீழே இருக்கிற 4 ஆப்ஷனுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி. இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்ஸ்பைட் ஆஃப்க்கு ஒரு ஈக்குவலண்ட்டான வார்த்தை. ஓகேங்களா? அதுக்கு ஈக்குவலண்ட்டான வார்த்தை யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா டெஸ்பைட், ஆல்தோ, தோ. இதோட அர்த்தம்லாம் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி வரும். என்னது இருந்தாலும்? இப்போ பாருங்களேன், மழை இருந்தாலும் மேட்ச் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? மழை இருந்தாலும் இன்றைக்கி ஸ்கூல் வச்சுட்டாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் ஃபுல்லாகவே இதோட அர்த்தம் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அப்படின்னு பொருளுக்கு வரும், அப்படின்னு பொருள்படும். இப்போ அடுத்து நம்ம சென்டென்ஸுக்கு என்ன தேவை? என்னால் அதை ஏற்றுக்க முடியல, இந்த இடத்துல இருந்தாலும் நம்ம சொல்ல முடியுமா? எப்படி சொல்லுவோம்? ஏன்னா அப்படின்னு ஒரு காரணத்தை தானே சொல்லுவோம். ஏன்னா இந்த காரணத்தால், இது நடந்ததால் அப்படின்னு காரணத்தை தான் நம்ம சொல்ல வரோம். அப்போது ஓவிங் டு அப்படின்னு இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில். ஓவிங் டு அப்படின்னா டியூ டு, பிகாஸ் ஆஃப், இதெல்லாம் காரணமாக, இந்த காரணமாக என்னால் அது பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். இந்த ஓவிங் டு, டியூ டு, பிகாஸ் ஆஃப் அதோட அர்த்தம் எல்லாமே காரணமாக. சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளிகேஷன் தேவையில்ல, சிம்பிளாக சொல்லிடுறேன். அப்போ ஓவிங் டு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல சூட்டபிளான வார்த்தை ஓவிங் டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன், இந்த காரணமாக. இந்த காரணம் என்னது? ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட் காரணமாக உங்கள் அழைப்பை என்னால் ஏற்றுக்க முடியல. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அப்போ இது கரெக்டான வார்த்தை யாருப்பா? ஓவிங் டு. இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து செக் பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் அப்படின்றது அது எப்படின்னா ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னெச்சரிக்கையாக சொல்லி அனுப்புறது. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு வெளில போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏதாவது ஒன்றுனா என்னை கூப்பிடு. இப்போது அந்த இடத்துல எமர்ஜென்சி நடக்குன்றது கிடையாது, நடந்தால் என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முன்னெச்சரிக்கையாக சொல்லி அனுப்புகிறோம் அவர்கிட்ட. ஓகேங்களா? அப்போ சேஃப்டி ப்ரிகாஷன் மெஷர் எடுக்கும்போதெல்லாம் இன்கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் இதுதான் வார்த்தை. அப்போ இந்த மாதிரி இந்த இன்கேஸ் ஆஃப்ன்றதை எங்கே பயன்படுத்தும் அப்படின்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்திக்கிறது தான் இன்கேஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறைய போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஈவெண்ட் ஆஃப் ஃபயர் யூஸ் எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட அர்த்தம் என்ன? நடந்தால், இது பார்த்துக்கோங்க. இந்த இன்கேஸ் ஆஃப் அப்படின்றது, இன்கேஸ் ஆஃபும் இந்த ஈவெண்ட் ஆஃபும் எல்லாரும் குழப்பிப்பாங்க. நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் அப்படின்றது முன்னெச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறது. இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்ததுக்கப்புறம், நடந்தால் இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஃபயர் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா, நடந்துச்சுன்னா இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போது இது நடந்தால், இது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி மெஷர் கொடுக்கறது, ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் கொடுக்கறது. ஓகேங்களா? இதான்ப்பா இதோட அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஃப்ரேஸ் போட்டு சொல்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இது கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம திரும்ப 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 இந்த மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இது பார்த்தோன்னே நமக்கே அந்த சென்டென்ஸோட வார்த்தையும் புரியும் போது, அந்த அர்த்தமும் புரியும் போது ஈஸியாக இருக்கும். திடீர்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னடாது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்காங்களே, கஷ்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பயப்படாதீங்க, நான் கிளாஸில் சொல்கிறத நீங்கள் அப்படியே படிச்சுட்டு போங்க. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் அவன் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறான் எக்ஸாமில். எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக வரும். அதனால் இந்த வார்த்தைக்கெலாம் இதுதான் அர்த்தமாக அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. தெரிஞ்சுக்கிட்டு போய் எங்கள் கொஷின் என்ன கேட்குறோனோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்க, சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெய்தர், நார், நெய்தர் மணி, நார் மோகன், இதெல்லாம் வந்து கன்ஜெக்ஷன்ப்பா. ஓகேங்களா? இது என்னென்னா கொரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேர். இதெல்லாம் வந்து எரர் ஸ்பாட்டிங், அந்த சப்ஜெக்ட் வர்பு அக்ரிமெண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதெல்லாமே இதுக்குன்னு ஒரு கிளாஸ் போடுறேன். அதாவது இதுவும் இன்னும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்குப்பா. அதெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன், அதில் சொல்லி கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெய்தர் அவங்களுக்கு பேர் யாருன்னா நார் தான். அதே மாதிரி எய்தர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து ஆர் தான். இது வந்து மாறாது. நெய்தர், நார், எய்தர், ஆர் இப்படி தான் வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சிங்குலர், நல்லா பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் சிங்குலர் வர்பு பயன்படுத்த வேண்டும். ஜஸ்ட் இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் இன்னும் டெப்த்தாக நான் அதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், நெய்தர் மணி, நார் மோகன், இங்கே வேர் இருக்குது. தப்பு தானே? வேறுன்றது என்னப்பா? ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த ஆக்சிலரி வர்பு பயன்படுத்தியிருக்காங்க, தப்பு. இந்த இடத்துல வாஸ் இருக்குது, அப்போ வாய்ப்பு இருக்குது. ஹேவ்னு என்னப்பா? ப்ளூரலுக்கு பயன்படுத்தக்கூடியது, அது தப்பு. அடுத்து மணி, நெய்தர், நார் மோகன் அப்படின்ற ஒரு கொரிலேட்டிவ் கன்ஜெக்ஷனே கிடையாது. இது வந்து அவன் சொல்கிற அந்த கன்ஜெக்ஷனே தப்பு, அப்போ இது தப்பு. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி.
இதை பற்றின உங்களுக்கு ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இந்த மாதிரி இந்த எரர் ஸ்பாட்டிங் பேஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த சப்ஜெக்ட் வர்பு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக தரேன். ஜஸ்ட் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எய்தர் நார் எய்தர் ஆர்னா கன்ஜெக்ஷனில் வரக்கூடியவங்க. இதுக்கப்புறம் நம்ம சிங்குலர் வர்பு பயன்படுத்த வேண்டும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், ஈச் ஆஃப் த டீம்ஸ் ஓகேங்களா டேஷ் கிவன் ஏ ட்ரோஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லி கொடுத்தேன். இது சொல்லி கொடுத்தேனாப்பா ஈச் எவ்ரி ஒன் எவ்ரிபடி நோ ஒன் நோபடி நன் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம சிங்குலர் வேர்பு நம்ம சிங்குலர் ப்ரொனவுனு எல்லாமே சிங்குலரில் தான் பயன்படுத்துவோம். கொஷின் டேக்கில் மட்டும்தான் விதிவிலக்குன்னு சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், இது ஒன்றும் கொஷின் டேக் கிடையாது. ஈச் ஆஃப் த டீம்ஸ் டேஷ் கிவன் ஏ ட்ரோஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லா டீமுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த வாக்கியம் அப்படின்றது பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்கான். நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதெல்லாம் வந்து நான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நீங்கள் இப்போ நல்லா படிச்சிங்கன்னா இதை பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. ஓகே, இந்த வாக்கியம் பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம மேட்ரு கிடையாது, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஈச்சுன்னு கொடுத்துட்டான். நம்ம என்ன மாதிரியான வர்பு பயன்படுத்துவோம்? சிங்குலர் வர்பு தான் பயன்படுத்த வேண்டும். ஈச்சு எவ்ரி ஒன் அந்த மாதிரி இப்போ முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் சிங்குலர் வர்பு தான் பயன்படுத்த வேண்டும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன்லேருந்து எலிமினேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரூலே தெரிய வேணாம். வேர் அப்படின்றது என்னப்பா? ப்ளூரல், விட்டுருங்க. ஹாவ்னா என்னப்பா? ப்ளூரல், அதையும் விட்டுருங்க. அடுத்து பாருங்களேன், இங்கே வாஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இங்கே டஸ்ன்னு இருக்குது. நான் உங்களுக்கு இந்த டூ டஸ்ஸோட யூசேஜ்லாம் இப்போ தானே சொல்லி கொடுத்தேன். எங்கப்பா இந்த டூ டஸ்ஸு இது ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்பு எப்படி இருக்கும்? V1 ஃபார்ம் ஆஃப் த வர்பு பயன்படுத்துவோம். நல்லா பாருங்கள், இந்த டூ டஸ்ஸு எல்லாமே வந்துச்சுன்னா அதன் பிறகு V1 ஃபார்ம் ஆஃப் த வர்பு பயன்படுத்த வேணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் டஸ்ஸு போடுறேன் அப்படின்னா இங்கே கிவன் இருக்குது. இது V1 வர்பா? இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 ஃபார்ம் ஆஃப் த வர்பு. அப்போ இது வரவே மாட்டார், டஸ்ஸு வரவே மாட்டார். ஏன் அப்படின்னா அந்த டூ டஸ்லாம் வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து V1 வர்பு தான் நான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு சரியான ஆப்ஷன் யாருப்பா? வாஸ் மட்டும் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கிக் த பக்கெட் அப்படின்னா டை இறந்து போகுதுன்னு அர்த்தம்ப்பா. இது வந்து இடியம்ஸ், இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கணும். இதோட அர்த்தம் அப்படின்றது டை. இந்த லாஸ்ட் மினிட்ல எனக்கு எதுவுமே தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடியம்ஸ் அந்த ஃப்ரேஸை மட்டுமாவது மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்து பேட் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட் எக் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த லாப நஷ்ட கணக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் நிறைய படிச்சிங்கன்னா அதில் நிறைய வார்த்தைகள் இதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த டிஸ்ஹானஸ்ட் டீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேட் எக் அப்படின்னாலே ஒரு மோசடின்னு அர்த்தம்ப்பா. ஓகேங்களா? கடைக்காரன் மோசடி பண்ணி நம்ம எதை ஏமாந்து வாங்கிட்டு வர மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ்லாம் கொடுப்பான். இப்போ இங்கே வந்துடுவோம். பேட் எக் அப்படின்னா டிஸ்ஹானஸ்ட்டு, இல்லைனா ஏதோ 3 பிஹேவ்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு டிஸ்ஹானஸ்ட் அப்படின்றது கரெக்டு தான், அது தப்பு கிடையாது. இது ஆர் அப்படி இல்லைனா இது ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட் எக் அப்படின்னாலே ஒரு மோசடி பண்ணுறவங்க தான் பேட் எக். அப்போ ஃபஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு. அப்போது ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துருங்கப்பா, இஃப்னு ஆரம்பித்தாலே யார்? இஃப் கிளாஸு. நான் லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஜஸ்ட் 1 மினிட்ல ரிவிஷன் பண்ணுறேன் பாருங்கள். இதோட ஆன்சர் நீங்களே சொல்வீங்க. இதுதான்ப்பா அந்த இஃப் கிளாஸ். என்னப்பா சொல்லி கொடுத்தேன்? இந்த இடத்துல இஃப்னு வந்து பக்கத்தில் ஒரு சப்ஜெக்ட்டு V1 யாருப்பா நம்ம சொல்லுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது என்னது? அதான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்படி இருந்தார் அப்படின்னா இங்கே சிம்பிள் ஃப்யூச்சர் தான் வரும் அடுத்த வாக்கியம். இந்த இஃப் கிளாஸ் அப்படின்றது முதல்ல ஒரு வாக்கியம் இருக்கும், ரெண்டாவது ஒரு வாக்கியம் இருக்கும். முதல்ல என்ன கண்டிஷன் இருக்கோ இந்த ரெண்டாவது கண்டிஷன் இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் இஃப் கிளாஸ். ஓகேங்களா? அப்போ இங்கே சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்தால் இங்கே சிம்பிள் ஃப்யூச்சர். ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுவோம்? வில்லு ப்ளஸ் V1 ஃபார்மேட் ஆஃப் த வர்பு பயன்படுத்துவோம். அதே மாதிரி இங்கே சிம்பிள் பாஸ்ட்டில் இருந்தார் அப்படின்னா இங்கே உட்டு ப்ளஸ் V1 பயன்படுத்துவோம். நல்லா ரொம்ப முக்கியம், உட்டு ப்ளஸ் V1 பயன்படுத்துவோம். இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்தார் அப்படின்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்ட்னாலே V3. ஓகேங்களா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வர்பு பயன்படுத்துவோம். அதுக்கு முன்னாடி ஹேடு பயன்படுத்த வேண்டும். அப்படி இருந்தாருன்னா பின்னாடி வரக்கூடிய ஒரு உட்டாவ் ப்ளஸ் V3 ஃபார்மேட்டில் இருக்கணும். நல்லா பாருங்கள், உட்டுன்னு வந்தால் V1 வரணும், உட்டு ஹாவ் வந்தால் V3 வரணும். கரெக்டாக பயன்படுத்தணும். இருக்கிறதே இந்த 3 ரூல் தான். இது தாண்டி இன்னும் நிறைய இருக்காரு. ஆனால் உங்களுக்கு மேஜராக தேவைப்படுறது இதுதான் திரும்ப உங்களுக்கு கொஷின் கேட்குறான். இப்போ அப்படியே நம்ம கொஷினுக்குள்ளே வந்துடுங்க. இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்களேன். இஃப் மேரி ஹேட் அன் அம்ப்ரலா, மேரி அம்ப்ரலா வைத்திருந்தால், ஷீ டேஷ் லெண்டிட், லெண்டுனா வழங்குதல், கொடுக்கறது, அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஷீ லெண்டிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஹேட் இருக்குது. நமக்கு பார்த்தவொடனே பல பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஹேடுன்னு வந்துச்சு, அப்போ இது என்ன வரும்? பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் யோசிப்பீங்க. ஓகேங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா எப்படி இருக்கணும்?
ஹேடு இருக்கணும், பக்கத்தில் V3 ஃபார்மேட் ஆஃப் த verb இருக்கணும். அப்படி இருந்தாலும் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இஃப் ஐ ஹேட் சீன் யூ, இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். இஃப் ஐ ஹேட் சீன் யூ, நான் உன்னை பார்த்துருந்தேன் அப்படின்னா ஐ வுட் ஹவ் ஸ்டாப்டு மை கார். ஓகேங்களா? நம்ம யாராவது காரில் போகும்போது யாரோ ஒருத்தவங்கள பார்க்காம போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட திரும்ப மீட் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம்? சார் அன்றைக்கி நான் உங்களை பார்த்துருந்தேன் அப்படின்னா என் காரை நிறுத்திருப்பேனே அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதுதான் அந்த இடத்துல இஃப் ஐ ஹேட் சீன் யூ, அப்போ ஹேட் இருக்குது, சீன் இருக்குது, இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த ஹேடும் இருக்குது, V3 ஃபார்மேட் ஆஃப் த verb இருக்குது, இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இங்கே தான் would have ப்ளஸ் V3 ஃபார்மேட் ஆஃப் த verb பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த சென்டென்ஸில் ஹேடு மட்டும்தான் இருக்க தவிர பக்கத்தில் V3 ஃபார்மேட் ஆஃப் த verb இல்லை. அப்போ இது என்ன டென்ஸு பாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். என்னங்க பாஸ்ட்னு சொல்கிறீங்க, இங்கே ஹேடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சம்டைம்ஸ் ஆக்சிலரி verb அப்படின்றது மெயின் வெர்பாக கூட ஆக்ட் ஆகும். நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த ஹேடுன்ற ஆக்சிலரி verb மெயின் வெர்பாக ஆக்ட் ஆகிருக்கு. ஹேடு இருக்குது, பக்கத்தில் V3 இல்லை, அப்போ நீங்கள் அப்படின்னாலே சிம்பிள் பாஸ்ட்டுன்னு முடிவு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அது எந்த verb எப்படி ஆக்ட் ஆனால் எனக்கு என்ன, ஹேடு மட்டும்தான் இருக்குது, பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb இல்லை. அப்படி இருந்தார் அப்படின்னா எப்படிப்பா வரும்? சிம்பிள் பாஸ்ட்னா இங்கே என்னப்பா வருவார்? would ப்ளஸ் V1 அப்படின்றது தான் கரெக்டு. இந்த லெண்டு அப்படின்றது V1 ஃபார்மேட்டில் தான் இருக்கார். அப்போ நான் இங்கே பயன்படுத்த வேண்டிய மிக சரியானவர் யார்? சி, ஆப்ஷன் சி அப்படின்றது தான் மிக சரியான ஆன்சர். அந்த 3 ரூல் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. 3ல் ஒரு கொஷின் கன்ஃபார்ம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த 10 கொஷினில் மட்டும் ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்குது, ஒரு கொஷின் டேக் இருக்குது, அதே மாதிரி ஒரு இந்த இஃப் கிளாஸ் இருக்குது. அந்த ஈச்சி எவ்ரி பேஸ் பண்ண அந்த கிராமர் ரூல், அந்த கொஷின் டேக்கு நம்ம கொஞ்சம் கிராமர் ரூல் படித்தோம் பார்த்தீங்களா, அது அப்படியே அப்ளை ஆகுது. அப்போ கிராமர் தெரிஞ்சால் அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கிற அந்த சினானிம்ஸ்க்கு கொஞ்சம் நம்ம லாஜிக்காக நமக்கு தெரிஞ்சதை யோசிச்சு பார்க்கணும், இல்லை ஆப்ஷன்லேருந்து போயிடணும். இன்னும் ஒரே ஒரு கொஷின், லாஸ்ட் கொஷின், அதோட முடிச்சிடலாம்ப்பா. இப்போ நமக்கு இதுக்கெலாம் ஆன்டினிம்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஷேடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேடினா ஏதோ ஷேடோ அடிக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நிழல், அந்த மாதிரி. இப்போ இங்கே பாருங்களேன், காம்னா அமைதி, சன்னி அப்படின்னா நல்லா சுட்டெரிக்கிற வெயில், அப்படி தான் சன்னி, அப்படி ஒரே சன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட்னா ஆர்வமாக இருக்கிறது. இதெல்லாம் பேசிக்கான வார்த்தை தானே, இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதில் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் கூட உங்களோட ஆன்சர் போட்டுடலாம். போர் அடிக்குதுன்னு சொல்கிறோம், எல்லாரும் அடிக்கடி சொல்கிறோம் தானே, போர் அடிக்குது. அப்போ இங்கே கீழே இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக யார் இருப்பார்? இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 1க்கு டி எங்கே இருக்கார்? ஆப்ஷன் சி, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் போய் செக் பண்ணுங்கள். ஷேடினா என்னப்பா? எல்லாமே வந்து ஆன்டனிம்ஸ் கேட்குறாங்க, எதிர்ச்சொல். ஓகேங்களா? அப்போ இங்கே ஷேடி அப்படின்னா சன்னி. அப்போ 1க்கு என்னப்பா வருவார்? சாரிப்பா, இங்கே நான் மாற்றி சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 போர்டுக்கு தான் டி, கரெக்டுங்களா? அப்போ 2க்கு டி வரக்கூடியது எதுப்பா? இங்கே தான். 2க்கு போருக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு, அப்போ 2க்கு டி வரக்கூடியது இங்கே தான் இருக்குது. அப்போ 1க்கு என்னப்பா? பி, சன்னின்றது கரெக்டு தான். அதுக்கப்புறம் பேனிக்னா ஒரே பதற்றம் ஆகிறது. ஓகேங்களா? அப்போ நம்ம எக்ஸாம் நினச்சி பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேனிக் ஆகாமல் காமாக எக்ஸாம் எழுதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரோலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போ பேனிக் அப்படின்றது அதுக்கு ஆப்போசிட் காம், அமைதியாக இருக்கிறது. அப்போ 3க்கு ஏ வந்துருச்சு. ஹேஸ்டினா துரிதப்படுத்துறது, கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள், ஏன் இவ்வளோ ஹேஸ்ட்டாக அந்த மாதிரி, ஏன் இவ்வளோ வேகம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அப்போ ஹேஸ்டி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு ஸ்லோ. அப்போ 4க்கு சி. அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் யாருப்பா? ஸோ ஆப்ஷன் ஏ மிக சரியான ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்ச ஆப்ஷனை சூஸ் பண்ணோம், ஒன்று கண்டுபிடிச்சோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு ஆப்ஷன், அந்த தெரிஞ்ச ஆப்ஷனை போய் நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறங்க, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைய கிளாஸ் அவ்வளோதான்ப்பா. இன்னும் அடுத்த கிளாஸில் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஏன்னா அதை பற்றியும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா ரூலுன்னு பார்த்தா அது நிறைய ரூல் இருக்கும். நான் உங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூப்பா.